ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்து பயந்துட்டு இருக்கா. ஏன்னா ஃப்ரெண்டுக்காரன் வந்து நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா வேறு யார் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவகிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்த புருஷனுக்கு கோவம் வந்திருக்கும். ஸோ அவன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடி புருஷங்காரனும் வந்து கோவத்தோட பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி திரும்பி பார்க்கும்போது அவன் வந்து நிற்கிறான். அங்கேருந்து வந்து அந்த வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிக்கிறான். செம சூடாக இருக்கு. அந்த அயன் பாக்ஸ் அப்படியே ஹீட்டோட நம்ம ஹீரோயினி பக்கத்தில் எடுத்துட்டு போறான். அவளோட ஃபேஸில் வைக்க போற மாதிரி. அவ பயந்து போயிட்டு இருக்கா. என்னாச்சு ஜான்வி, எதுக்காக நீ இப்படி பயப்படுற? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட அந்த ஃப்ரெண்டு இருக்கானே, காலேஜ் மேட்டு, அவன் எதுக்காக வந்து உன்னோட ஃபேமிலியை சுத்தி சுத்தி வரான்? அவன் ஏன் உன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்புறம் உன்கிட்ட வந்து அப்படிலாம் பேசிட்டு இருக்கானே, நீ அவனை புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுப்பான்னு வேற கேட்கறான். உனக்கும் அவனுக்கு அப்படி என்ன சம்மந்தம் இருக்கு? சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டு அவளோட முகத்துல அப்படியே அந்த அயன் பாக்ஸை வச்சு சுடுறதுக்கு போறா. நம்ம ஹீரோயினி பயந்துகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அது வந்துங்க, அவனுக்கு வந்து என்ன சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். என்ன காலேஜ் படிக்கும் போதே என்கிட்ட வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கோவம் வந்துருது. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். என்னோட வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஓ, இதான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த பக்கமாக போகும்போது ஏதோ ரூம்ல சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு தான் நிற்கிறான். ஸோ வந்து கொடுமைப்படுத்துறது தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம ஹீரோயினிய. அப்படின்னா பிரச்சனை உன்கிட்ட இல்லை ஜான்வி, அவன்கிட்ட தான் இருக்கு. அவனை ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருக்கோ கால் பண்றான். கால் அந்த பக்கம் எடுக்கிறது யாருன்னா அந்த போலீஸ்காரன் தான். போனை எடுத்ததுமே விராஜ் சார் நீங்களா, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். அப்போ இதுல இருந்தே தெரியுது இவனோட ஆளு தான் இந்த போலீஸ்காரன் அப்படின்னு. என்ன சார் வேலை, எதுக்காக இப்ப கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு, நான் ஒருத்தவனை பத்தி சொல்றேன், அவனை பத்தி நல்லா விசாரி. அவன் வந்து என்னோட பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவன் பேரு சஞ்சய். என் பொண்டாட்டி கூட காலேஜ்ல படிச்சவன் தான். அவன் இப்ப என்ன பண்றான் ஏது பண்றான்னு முழு நேரமா அவனை நீ கண்காணிக்கிற. அந்த பொறுப்பு உன்னோடது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவன் ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதையும் ஃப்ரெண்டுக்காரன் காதுல வாங்கிட்டு தான் இருக்கான். அது தெரியாம இவன் போன்ல பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. நான் வந்து வெளியே கூட்டிட்டு போறேன் ஜான்வியை, கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன மாப்பிள்ள உங்க பொண்டாட்டி நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஜான்வி, நீ கிளம்பி ரெடியாரு, நான் போய் கார்ல வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது சீக்கிரம் வந்துரு ஜான்வி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு போறான். அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறமா ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினே ஒரு டேட்டூ போடுற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். எதுக்காக இங்க அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரை வந்து பச்சை குத்திக்க போறானோ. ஸோ அதனால நம்ம ஹீரோனோட பேரை வச்சு மாடல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதுல சுத்தமும் விருப்பம் இல்லை. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வலிக்குங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் வந்து அனேசியா கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா, இல்லை அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என்னோட பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு எந்த வலியும் பெருசா தெரியாது, நீங்க எனக்கு இப்படியே பச்சை குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்துக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கையை கிட்ட கொண்டு வந்தாலே பயமா இருக்கு. எதுக்காக ஜான்வி இப்படி பயப்படுற, என்ன பாரு, நீயே இப்படி பயந்தா அப்புறம் நான் எப்படி தைரியமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிறான். அவனுக்குமே வலிக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் அதை பெருசா காட்டிக்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றான், எங்க பாருமா ஜான்வி, என்னோட நெஞ்சில குத்தி இருக்க உன்னோட பேரும் சரி என்னோட காதலும் சரி என்னைக்குமே அழியாது, நிரந்தரமா என் மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டயலாக்லாம் நல்லா தான் விடுறான், ஆனா செயல் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறமா பொண்டாட்டிட்ட போய் கண்ணாடியில காமிச்சு, நல்லா இருக்கா ஜான்வின்னு கேட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஒருவேளை காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்டுக்கார வந்து ப்ரப்போஸ் பண்ணான்ல, அதனால அவனோட காதலை கம்பேர் பண்ணும்போது என் காதல் தான் பெஸ்ட்டுன்னு காமிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்றான் போல இருக்கு. ரெண்டு பேரும் டாட்டூ போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அதே இடத்துல பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான் போல. அவங்க யாருமே நிக்குது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். பார்த்தா ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு டின்னர் கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கான் போல. ஆனா அந்த ஹோட்டல்ல யாருமே இல்லை, காலியா கிடக்கு எல்லா சேருமே. என்னங்க நம்மளை தவிர யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தான் எல்லா சேரையும் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இப்படிலாம் பண்றான் அப்படின்னு ஒன்றும் புரியல நம்ம ஹீரோயினுக்கு. சரி, நம்ம ஹீரோயினுக்கு லஞ்ச் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை ஆர்டர் பண்ணாம எல்லாமே இவனுக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயினி வந்து வெஜிடேரியன் போல, ஆனா இவன் எல்லாமே நான்வெஜ்ஜா ஆர்டர் போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அந்த ஷாக்கோட எதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா உட்காந்துருக்கான். ஆனா அவன் வந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இந்தாம்மா இதை சாப்பிடு அப்படின்னு. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றா. ஆமா எனக்கு தெரியும், ஆனா உன்னோட புருஷன் நான்வெஜ் சாப்பிடுவானே, ஸோ உன்னோட புருஷனுக்காக நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்கான். நீ இதை சாப்பிட்டாதான் என் மேல உண்மையான காதல் வச்சிருக்கேங்கிறதே நான் நம்புவேன், இல்லைன்னா நான் உன்னை சந்தேகப்படுவேமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணி கேட்டா
கேட்டால் நம்ம ஹீரோயினியால் என்ன பண்ண முடியும், அதனால வேற வழியே இல்லாமல் சாப்பிட்றா. ஒரு வாய் தான் சாப்பிட்டா, இருந்தாலும் அவளுக்கு வாமிட் வருது. முன்ன பின்ன சாப்பிட்டு பழக்கம் இல்லைல்ல. ஆனால் அவள் வாமிட் எடுக்க போற, அதை கூட அவன் ஸ்டாப் பண்ணுறான். என்ன பண்ற ஜான்வி, வாமிட் எடுக்க போறியா? அப்போ உன்னோட காதல நீ துப்ப போறியா? எனக்காக நான் கொடுத்ததை சாப்பிடு ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு இவளும் சாப்பிட்றா. இருந்தாலும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. வலுக்கட்டாயமாக சாப்பிட வச்சுட்டு இருக்கான். ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டா போதுண்டா ஜாமின்னு கையை கழுவ போனா அவன் ஸ்டாப் பண்ணுறான். எங்கே போகிற ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் கை கழுவ போகிறேங்க அப்படின்னு சொல்கிறான். கையை எதுக்கு கழுவ போகிற, அதான் நான் இருக்கேன்ல, என்னோட வாய் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவளோட ஒவ்வொரு வரலையுமே சப்பி சப்பியே க்ளீன் பண்ணிடுறான். சை, எவ்வளோ கேவலமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா வா ஜான்வி, 2 பேரும் நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட்டான மியூசிக்கை ப்ளே பண்ண சொல்லிட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. புருஷனோட கட்டாயத்தினால தான் எல்லாமே பண்ணுறா. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ இதையுமே தூரத்துல இருந்து ஃப்ரெண்டுக்காரன் எல்லாத்தையுமே பார்த்துடுறான். சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து கவனிச்சிடுறா. அவனோட நெஞ்சில் ஏதோ இருக்கு அப்படின்னு. என்ன மாமா ஏதோ தெரியுது, அது என்ன நீங்க டாட்டூவா போட்டிருக்கீங்க, ப்ளீஸ் அதை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் வேணாம், அது சும்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். இங்கே பாருங்க மாமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க டாட்டூ தானே போட்டு வந்திருக்கீங்க, ப்ளீஸ் மாமா காட்டுங்க அப்படின்னு சொன்னதும் இவனும் காட்டுறான். பார்த்தா ஜான்விங்கிற பேர்ல டாட்டூ குத்திருக்கான் அப்படிங்கிறது மொத்த குடும்பத்துக்குமே தெரியுது. தங்கச்சிக்காரி வேற, என்ன மாமா என் அக்கா மேல இருக்கிற காதல் உங்களுக்கு குடிக்கிட்டே போயிட்டு இருக்க போல, அதனால தான் இப்படிலாம் பண்றீங்களா, என்ஜாய் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். மொத்த குடும்பமே கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு. இதுல என்ன இருக்கு, என்னோட பொண்டாட்டி பேர நான் பச்சை குத்திக்காம வேற யாரு பச்சை குத்திப்பா, அவ என் மனசுலயே எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பச்சை குத்துனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். ஒரு வகையில பார்க்கும்போது குடும்பம் மொத்தத்துக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ள நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் வீட்டில் விட்டுட்டு இவன் கிளம்புறான். கிளம்பி அப்படி கார் எடுக்கும் போது பார்த்தா தூரத்துல இருந்து ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி தெரியுது. அதை இவன் நோட் பண்ணிடுறான், கண்ணாடியில் பார்த்துடுறான். இருந்தாலுமே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் அந்தானே போனதுமே இவன் நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான், என்ன ஜான்வி நடக்குது உன்னோட லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா ரூமுக்கு வந்துட்டான், ரூம் வரைக்குமே வந்துட்டான். ஸோ அதனால பயப்படுறா. இங்கே பாரு ஜான்வி, நீ பொய் சொல்லிட்டு அலையிற, எல்லாருக்கும் முன்னாடி நாடகம் ஆடிட்டு அலையிற, உண்மையிலே உன் புருஷன் உன்னை சந்தோஷமா தான் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்கே பாரு நீ என்னோட லைஃப்ல தலையிடாத, நான் ஒத்துக்கிறேன் என்னோட புருஷனோட நடவடிக்கை கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும், அதனால அவர் நல்லவர் இல்லை கெட்டவர் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ப்ளீஸ் இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம சைக்கோ பைய போற மாதிரி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரான் கோவத்தோட. தங்கச்சிக்காரி கேட்குறா, என்ன மாமா திரும்ப வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு பேப்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ரூமுக்குள்ள. அதுக்குள்ள இங்கே இவனை போக சொன்னா இவன் போகவும் மாட்டேங்கிறான். அப்படியே அலிமாரில் துணியை அடுக்கி வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அதில் பார்த்தா சாரி வந்து மாட்டிக்குது அலிமாரில். ஸோ அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கா. அப்படி விலகி போன முந்தானியை சரி பண்ணிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக புருஷங்காரனோட என்ட்ரியும் வந்து பார்க்கும் போது அவன் தப்பாக நினச்சிடுறான். ஏன்னா ஒரே ரூமில் 2 பேரும் இருக்காங்க, நம்ம ஹீரோனோட முந்தானி வர விலகி இருக்கு. ஸோ இதனால இவன் தப்பாக நினச்சது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டியை கையை பிடிச்சி அவசரமாக இழுத்துட்டு போகிறான். எங்கே இழுத்துட்டு போகிறான்னு தெரியல. தங்கச்சிக்காரியும் கேட்குறா, எங்க மாமா கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாரு கேட்டதுக்குமே பதில் சொல்லலை. அவ்வளோ கோவத்தோட அவளை காரில் உட்கார வச்சு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். செம கோவத்தில் இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பயமா இருக்கு, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டிட்டு வரான். ப்ளீஸ் விராஜ், காரை மெதுவாக ஓட்டுங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவன் சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப அவன் ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ தடவை எத்தனை தடவை அந்த ஃப்ரெண்டுக்காரன் தன்னோட வாழ்க்கையில் அவன் கிராஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம ஹீரோயினியை நடு ரோட்லேயே இறங்க சொல்கிறான். இனி இங்கேருந்து இறங்கி போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஏங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இறங்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டுறான். நம்ம ஹீரோயினையும் பயந்துக்கிட்டே இறங்கிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயினியை நடு ரோட்லேயே நிற்க வச்சுட்டு இவன் பாட்டிக்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஹீரோயினுக்கு. இப்படி நடு தெருல நின்றுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா போனவன் திரும்ப வரான். சரி நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வரான் போல அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருந்தா அவன் காரை வேகமாக ஓட்டிட்டு வரான். அப்படியே நம்ம ஹீரோயினை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டா மேலே ஏற்றிடுவான் போல் அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு வரான். உடனே நம்ம ஹீரோயினையும் புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா நம்ம மேலே தான் விட்டு ஏற்ற வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. இவனும் கோவத்தோடு ஓட்டிட்டு வந்து அப்படியே நம்ம ஹீரோயினி மேலே ஏற்றிடுறான். அதில் ஒரு பள்ளத்தாக்கில் அப்படியே கீழே உருண்டு பிறண்டு போய் விழுந்துடுறா. பார்த்தா தலையில் அடிபட்டுருது. அது தெரியாமல் இவன் முழிச்சிட்டு இருக்கான். எங்கே பொண்டாட்டியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ரிவேர்ஸில் வந்து பார்த்தா பள்ளத்தில் விழுந்து கிடக்கா. உடனே இவன் பதறி போயிடுறான். ஓடி வந்து பொண்டாட்டியை பார்த்தா நெத்தில வர அடிபட்டுருக்கு. என்னம்மா ஆச்சு ஜான்வி, உனக்கு நெத்தில வர ரத்தம் வருது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டான். ஆனால் இன்னுமே பொண்டாட்டி கண்ணு முழிக்கல. அதனால டாக்டரை போட்டு அலக்கழிக்கிறான். எதனால என்னோட பொண்டாட்டி கண்ணு திறக்காம இருக்கா, ப்ளீஸ் டாக்டர் அவளை எப்படியாவது கண்ணு முழிக்க வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ வெயிட் பண்ணுப்பா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் செக் பண்ணிட்டு, அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வேற பொண்ணையும் மருமகனையும் காணமே, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்களே, என்ன
என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையேன்னு அப்படியே பதறிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி ஒரு படிக்கு மேலே போய் நான் பார்க்கும்போது அவன் என்னோட பேத்தியை ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போனான், எங்கே போகிறேன்னு கேட்டது கூட அவன் பதில் சொல்லாமல் போனான், என்னோட பேத்தி ஏதாவது அவன் பண்ணிட போகிறான், நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே கால் பண்ண போயிடுது. பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது வெளியில், ட்ரம்ஸ் கொட்டுற சத்தம். உடனே மொத்த ஃபேமிலியும் வெளியே போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினி இப்போ நார்மலாக வந்து நிற்கிறா. இவன் பாட்டிக்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான், நிறைய ட்ரம்ஸ் அடிக்கிறவங்கள வர சொல்லி. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ தான் இவன் ஒரு குண்டு தூக்கி போடுறான். அந்த மாதிரி என்னோட பொண்டாட்டி அம்மா ஆக போகிறா, நான் அப்பா ஆக போகிறேன், நீங்கள் எல்லாரும் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். குடும்பம் மொத்தத்துக்குமே சந்தோஷம். நம்ம ஹீரோயினி முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் தெரிகிற மாதிரியே இல்லை. எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி ஒரு விஷயத்தை கவனிச்சிடுது. பேத்தியோட புடவையில சேரா இருக்கு, அப்படி என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருக்கு பாட்டி. அதே சமயம் இவன் ஒரு விஷயத்த கேட்குறான். இந்த மாதிரினா என்னோட பொண்டாட்டியை நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவா, ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் அவளை நான் என் கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அவளை இங்கே விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போனேன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், தாராளமாக அவனோட பொண்டாட்டியை அழைச்சிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக போகிறா. அப்போ பாட்டிக்கிட்டேயுமே கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வரேன் பாட்டின்னு சொன்னால் பாட்டி காதில் ஒரு விஷயத்த சொல்லுது. நீ எத்தனை நாளைக்கு தான் இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல ஜான்வி, ஆனால் எனக்கு தெரியும் நீ பிரச்சனையில் இருக்கன்னு, நீ எதுக்காக இப்படி உண்மையை மறைச்சி வாழ்றங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு இவ கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் இவன் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டே வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே உட்காரு, நான் உனக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே பொண்டாட்டிக்காக சமைக்க போயிடுறான். அப்போ அவள் பர்மிஷன் கேட்குறா. இந்த மாதிரி என்னோட சாரீ ஃபுல்லாக வந்து சேரா இருக்கு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வருவான்னு கேட்டால், தாராளமாக போயிட்டு வாமா, நான் அதுக்குள்ளே டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருந்தான். உடனே நம்ம ஹீரோயினியும் பாத்ரூமுக்கு வந்துடுறா. உள்ளே வந்ததும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. இன்னைக்கு ஃபுல்லாக புருஷங்காரன் பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் நஞ்சமாக பாடா படுத்தி எடுத்தான், அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை புருஷன் பண்ண கொடுமையை நினச்சி அழுகிறதான்னு தெரியாமல் ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. அப்போ அழுக கூட விடாமல் அவன் வந்து டோருக்கிட்ட வந்து கதவு தட்டிட்டு இருக்கான். என்ன ஜான்வி இன்னுமா நீ வர அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், இந்த வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. பொண்டாட்டிக்காக ஆசாசியாக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பான் போல, அது எல்லாத்தையுமே பரிமாறிட்டு இருக்கான். இவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ கூட குங்கில சிந்தி மேலே சிந்தி தான் சாப்பிட்றா. இருந்தாலும் அவன் பெருசாக கோவப்படலை, நார்மலாக தான் இருக்கான். அப்போ இவளுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது உண்மையில அவன் சேஞ்ச் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நைட்டு தூங்கும் போது கூட இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. என்ன நடக்குது என்னோட வாழ்க்கையிலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ திடீர்னு இந்த குழந்தை என்னோட வயிற்றுல வந்திருக்கு, ஒருவேளை இந்த குழந்தை வந்து தான் என்னோட புருஷனை மாற்ற போதா அப்படிங்கிறது தெரியல, எல்லாமே கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தூங்குறா. காலங்காத்தாலே பார்த்தா நல்லா தூங்கிட்டா போல. மணி 9 ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் எழுந்திருக்கிறா. ஐயோ புருஷன் திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சா. அவன் வந்து குட் மார்னிங் சொல்கிறான். அதுவும் கையில் ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து, ஒரு பூ உனக்கு, இன்னொரு பூ என் குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். இவளும் பார்த்துட்டு இருக்கா, புருஷனை சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கூத்தை பண்ணுறான். என்னன்னா பால் எடுத்துகிட்டு வந்தால் ஓகே, அந்த பாலில் பச்சை முட்டையை ஊற்றுறான். அதை ஊற்றி கலக்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறேன். என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இது புரோட்டீன் ஜான்வி, நம்ம குழந்தைக்கு புரோட்டீன் சத்துலாம் வேணும்ல, அதனால தான் கொடுக்குறேன், கல்ப்பா அடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேறு வழியே இல்லாமல் அதை குடிக்க போகிறா. இருந்தாலும் இவ வந்து வெஜிடேரியன் இல்லையா, ரொம்ப வந்து பிடிக்கல போல், வாமிட்டாக வருது. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் சாதாரணமாகவே சாப்பிட பிடிக்காது, இவன் இந்த மாதிரிலாம் சாப்பிட கொடுத்தா எப்படி அவளால் குடிக்க முடியும், வாமிட் எடுக்கிறா. இருந்தாலும் நீ வாமிட்லாம் எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக குடி, நீ ஃபுல்லாக குடிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அதனால நம்ம ஹீரோயினி வேறு வழியே இல்லாமல் மூக்க பிடிச்சிட்டு குடிச்சிடுறா. அப்புறமா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ஜான்வி, நீ ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு இருக்கா. பார்த்தா ஹாலுக்கு பொண்டாட்டியை கண்ணை பொத்தியே அழைச்சிட்டு வரான். என்ன ஆச்சு, என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்டாட்டிக்காக ஒரு புது டிவி வாங்கி வச்சிருக்கான் போல. இத்தனை நாளாக இந்த வீட்டில் ஃபோனும் கிடையாது, டிவியும் கிடையாது, பொழுதுபோக்குக்கு எதுவுமே இல்லாத நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு டிவி வாங்கி கொடுத்துருக்கான். இதை நினச்சி நம்ம ஹீரோயினி ரொம்பவே சந்தோஷப்படுறா. தேங்க்யூங்க அப்படின்னு சொல்கிறா. சரி ஆன் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ண சொன்னால், ஆன் பண்ண உடனே அனிமல்ஸ் சேனல் தான் வருது. அதை பார்த்துட்டு இப்போ பயந்து போய்ட்றா. சேனலை மாற்றினாலும் சேனல் மாற மாட்டேங்குது. ரிலாக்ஸ் ஜான்வி, எந்த சேனலும் மாறாது, இந்த ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் வரும், இதை தான் நீ டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இதை நீ டெய்லியும் பார்த்தா தான் நம்மளோட குழந்தையும் இந்த அனிமல்ஸ் மாதிரியே ஸ்ட்ராங்காக வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அடப்பாவி, இதுக்கு நீ வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே இந்த டிவியை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன் வந்து தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி நீ நினைக்கிற அளவுக்கு உன்னோட மாமங்காரன் நல்லவன் கிடையாது, அவன் வந்து உன்னோட அக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அதுக்கு தகுந்தாப்புல உன் அக்காவும் பொய் சொல்லிட்டு அலையிறா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னால் அவன் நம்ப மாட்டேங்கிறா. இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னோட மாமாவை பற்றி தப்பாக பேசாத, அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்படி இவன் ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து திருடன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கல்ல, அதில் ஒரு ஆள் வந்து அந்த பக்கமாக போயிட்டு இருக்கான். ஒளிஞ்சு எங்கே போகிறான்னு தெரியல. அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் பின்னாடியே போகிறான். அப்படி போகிற இவனை போலீஸ்காரனும் நோட்டை விட்டுட்டு தான் இருக்கான்.
என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வேற சொல்றான். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல அந்த சஞ்சய்ங்கிற பையன் வந்து அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொன்னா, சரி நீ அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆஃபீஸ்க்கு போய் பொண்டாட்டியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினியை. அப்போ பார்த்தா அலாரம் சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினி அலாரத்தை ஆஃப் பண்ண பார்க்குறா. என்னது திடீர்னு அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு கீழே ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் போல புருஷன். இப்போ மணி 10 ஆகுது. மணி இந்த டைம்ல வாக்கிங் போகணும். அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கும் நான் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில். அந்த ஒவ்வொரு அலாரத்துக்கு கீழே நான் பேப்பர் எழுதி வச்சிருக்கேன். அதில் உள்ளபடி நீ நடந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி வச்சிருக்கான் போல. உடனே நம்ம ஹீரோயினி அந்த பேப்பரை கீழே போட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி பிரெக்னெண்ட்டாக இருக்கால, அதனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினிக்காக லட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்லுது, இங்கே பாருமா நான் வந்து என்னோட பேத்திக்கு துணையாக அவள் கூட போய் இருந்துட்டு வருவா. ஏன்னா அவள் வேற இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. ஸோ அதனால அவள் வந்து வேலை வெட்டிலாம் பார்க்க முடியாது வீட்டில். ஸோ அவளுக்கும் நான் ஹெல்ப்பாக இருந்துக்கிறேனே, ப்ளீஸ்மா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டு இருக்கு பாட்டி. அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இதை பற்றியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கு வந்து தங்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதனால பாட்டியும் கிளம்பிடுது பேத்தி வீட்டுக்கு. அதே சமயம் இப்போ மணி 11 போல் 11 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குது. அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு கசாயம் நான் வச்சுருக்கேன், அதை எடுத்து குடி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிற கசாயத்தை ஊற்றி குடிக்க போனால் அது கெட்ட நாத்தம் அடிக்குது. என்ன கருமத்தை ஊற்றி வச்சுட்டு போனான்னு தெரில. அதையும் நம்ம ஹீரோயினி வேறு வழியே இல்லாமல் குடிக்கிறா. இவனும் கேமராவில் பார்த்துட்டு குட் ஜான்வி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா வாட்ச்மேன் ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சார் தான் லைனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவளும் பேசினா, இந்த மாதிரி மணி 12 ஆகுதுமா, இப்போ நீ வந்து தூங்குற டைமு, போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு நம்ம ஹீரோயினி தூங்குறதுக்கு போயிடுறா. பட்ட பகலில் தூங்க சொன்னால் எப்படி இவளுக்கு தூக்கம் வரும்? அதனால தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதே சமயம் ஆஃபீஸில் எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புது கான்ட்ராக்டும் கிடச்சிருச்சு. அதே சமயம் உங்கள் ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வயசானவர் பேசிகிட்டு இருக்காரு. உடனே இவனுக்கு செம கோவம் வந்துடுது. கையில் இருக்கிற ஸ்டிக்கை வச்சு மரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? பொண்ணா பிறக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஆமாம் சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை பொண்ணு பிறக்கக்கூடாது, எனக்கு பையன் தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் உங்களுக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. பையன் தான் பிறக்கணும், பையன் மட்டும் பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவே இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வரான். நம்ம ஹீரோயினி இங்கே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பார்த்தா அவன் வர சவுண்டு கேட்குது, காரு வந்து ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே இவளும் தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா. அவன் நேராக வீட்டுக்கு வந்து ரூமில் வந்து கத்திட்டு இருக்கான் ஜான்வின்னு. ஆனால் இவ வந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. உடனே அவள் கிட்ட போய் ஜான்வின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே அவள் பயந்து போயிடுறா. உண்மையை சொல்லு, நமக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உண்மையை சொல்லு, பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கடவுளுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறா. என்ன கடவுளுக்கு எப்படி தெரியும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு? நீ சொல்லு, நீ தானே இந்த குழந்தைய சுமக்கிற, அப்போ உனக்கு தெரியாதா? உன் வயிற்றுல கையை வச்சு சொல்லு, நமக்கு பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவளும் வேற வழியே இல்லாமல் பையன் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னா பொண்ணுன்னு சொன்னால் இவன் கோபப்படுவான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் சொல்கிறா. உடனே அவனும் சந்தோஷப்படுறான். எனக்கு தெரியும் ஜான்வி, எனக்கு தெரியும், எனக்கு பையன் தான் பிறக்க போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, அதனால தான் நான் கேட்டேன். எனக்கு பையன் தாம்மா பிறப்பான். ஏன்னா இந்த விராஜ் டோப்ரா இல்லை ஆம்பளை சிங்கம், அப்படி இருக்கும்போது இந்த சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டியாக தானே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை பொண்ணா பிறந்துட்டா நம்மள ஒரு வழி பண்ணிடுவான் போல அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அதனால எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு சஞ்சயும் வந்திருக்கான், நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவனை பார்த்ததுமே தங்கச்சிக்காரி தனியா கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கா. நீ எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தேன்னு கேட்டா, உன்னோட மாமா தான் என்ன இன்வைட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, இங்க பாரு, என்னோட மாமாக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியா, நீ அவரை பத்தியே என்கிட்ட தப்பா சொல்லிட்டு இருந்த, ஆனா அவரை பத்தியா உன்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் இந்த பார்ட்டியில எந்த ஒரு கலாட்டாவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா விராஜ் வந்து அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு வரான். ஏன் எதுக்குன்னு ஒன்றும் புரியல. அந்த போலீஸ்காரன் நேராக வந்து சஞ்சய் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக சார் என்ன அரெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லா கலாட்டாக்கும் காரணமே நீதான்டா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லுது. நான் என்ன பண்ணேன்னு கேட்குறான். நீ என்ன பண்ணல, நீ வந்து ஃபர்ஸ்ட் அந்த விராஜ் டோப்ராலோட மனைவியை காதலிச்சிருக்க, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்காக நீ அவளோட அப்பா மேலேயே திருட்டு பள்ளியை போட்டிருக்க, அவரை அசிங்கப்படுத்தினால அதுக்கு காரணமே நீதானடா. அப்புறம்
அவர் வீட்ல கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்களே நெறைய பேர் வந்து, அதனால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிட்டோம். வா ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் சார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஜான்விய காதலிச்சது உண்மதான். ஆனா அதெல்லாம் வந்து காலேஜ் டைம்ல. இப்ப நான் வந்து சியாவ தான் காதலிக்கிறேன். அப்புறம் நான் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய குண்ட தூக்கி போடுறான். யாருக்குமே ஒண்ணும் புரியல. பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு தோதா தங்கச்சிக்காரி வேற கோவப்பட்டு அவனோட கன்னத்துல அரைஞ்சிடுறா. நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே என் அக்காவுக்கும் ரூட்டு விட்டுருக்கியா? அவள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மொத்த குடும்பத்தையுமே நீ அசிங்கப்படுத்தியிருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. உன்னோட முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. நீ இங்கிருந்து போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் இழுத்துட்டு போயிடுது. அவன் பாட்டுக்கே கத்திட்டே இருக்கான். இது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே போய் எல்லாம் நாடகம் ஆடுறாங்க. உங்ககிட்ட நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா யார் அதை காதுல வாங்க போறா? போலீஸ் இழுத்துட்டு போயிடுது. வீட்டுக்கு வந்ததுமே பொண்ணை கண்டமேனிக்கு அப்பா திட்டிட்டு இருக்காரு. உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட முகத்துல நீ கரிய பூசிட்ட. அவனை போய் நீ காதலிக்கிறியா? சீ, உன்னை நினைச்சால எனக்கு கேவலமா இருக்குடி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உடனே பாட்டி தான் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இந்த சஞ்சய் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கான். அப்போ ஒரு ஆள் வந்து மீட் பண்றதுக்கு வரான். வேற யாரும் இல்ல, விராஜ் டோப்ராயில் தான். நீ தானே இது எல்லாத்துக்குமே காரணம். உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். உன்னோட உண்மையான சுயரூபத்தை நான் இந்த உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா உன்னால எப்படிப்பா முடியும்? உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? ஆமா, ஒத்துக்கிறேன். நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டதே நான் தான். ஆனா இது எல்லாத்தையும் எப்படி நிரூபிக்க போற அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிட்டு இருக்கான். சீ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்னோட பொண்டாட்டியை நீ அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிய. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற, காயப்படுத்துற. ஆனா வெளி உலகத்துக்கு முன்னாடி நீ அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரியே நாடகம் ஆடிட்டு இருக்கிய. உன்னோட உண்மையான சுயரூபம் வெளியே வரத்தான் போகுது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் என்னோட பொண்டாட்டியை அடிமைப்படுத்தல. அவ மேல நான் காதல் வச்சிருக்கேன். அதுவும் பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா, நீ பைத்தியம் தான். அதை தான் நானும் சொல்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். இங்க பாருடா, ரொம்ப அதிகமா நீ பேசிட்ட. இது என்னன்னு தெரியுதா? இது ஆசிட்டு. இப்ப நீ மட்டும் என்னை பத்தின ஏதாவது ஒரு உண்மையை நீ வெளியில சொன்ன, அப்புறம் நான் இந்த ஆசிட்டை ஓ மூஞ்சில ஊத்த மாட்டேன். உன்னோட லவ்வர் காதலி இருக்கால, என்னோட மச்சினிச்சி சியா, அவளோட முகத்துல ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவன் கையில இருக்கிற ஆசிட்டை பிடிங்கி அவன் மூஞ்சிலே ஊத்திடுறான். அவன் கத்துன்னு கத்துறான். எரியுதே எரியுதே, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கான். எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனுமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் இவன் சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிச்சு வந்து நிக்கிறான். முகத்துல எந்த ஒரு காயமுமே இல்லை, நார்மலா இருக்கான். என்னடா யோசிக்கிற? ஆசிட்டு ஊத்தியுமே உன்னோட முகம் வெந்து போலேன்னு யோசிக்கிறியா? இது வெறும் தண்ணி தாண்டா. ஆனா நான் உன்னோட சியா முகத்துல தண்ணியை ஊத்த மாட்டேன். உண்மையான ஆசிட்டை தான் ஊத்துவேன். நீ ஒழுங்கா இருக்கிறதும் ஒழுங்கா இல்லாம இருக்கிறதும் தான் உன்னோட காதலியோட முகத்தை காப்பாத்த போகுது. இனிமே என்னோட ஜான் விஷயத்துலயும் சரி, என்னோட குடும்ப விஷயத்துலயும் சரி, நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் என்ன பத்தின எந்த உண்மையும் நீ சொல்லக்கூடாது யாருக்கிட்டயுமே. அப்படி சொன்ன அப்படின்னா உன்னோட காதலி உனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறான். வீட்டுல நம்ம ஜான்வி வந்து கைட் பண்ணிட்டு இருக்கா. பார்ட்டி நடந்துச்சு இல்லையா, ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து சரியா வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரிலாக்ஸ் மேடம், நீங்க போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இவளும் சோஃபால போய் அமைதியா உட்காந்துருக்கா. எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தானே, இந்த மாதிரி அமைதியா உட்காந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் யோசிச்சு பார்ப்பாங்க புருஷனை பத்தி. அதே மாதிரியே தான் யோசிச்சு பார்க்குறா. தான் புருஷன் தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் விஷயம், தன்னோட தங்கச்சியை வந்து காலேஜ்ல நல்ல காலேஜ்லையும் ஒரு தங்கச்சியை வந்து நல்ல ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுருக்கான். அது ஒன்று. இன்னொரு விஷயம், தன்னோட அப்பா இத்தனை நாளாக வாடகை கொடுத்துட்டு இருந்த வீட்டை சொந்த வீடாக மாற்றி கொடுத்துருக்கான். அது பார்த்தாதுக்கு இன்னைக்கு வந்து சஞ்சயோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிய வச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களும் வேலைலாம் முடிஞ்சிருச்சு மேடம், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களையும் அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்து டேபிளில் தண்ணி கொட்டி இருக்கிறது. உடனே இவ அதை தொடச்சிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக புருஷங்காரனும் வரான். வந்து பொண்டாட்டி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா ஜான்வி இப்படிலாம் நீ ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னை யார் இந்த வேலை பார்க்க சொன்னா? அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இது சின்ன வேலை தானேங்க, இதில் என்ன இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேம்மா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தா இவன் உட்காந்து தொடச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்படி இவன் துடைக்கும் போது தூரத்துல இருந்து இவ பார்த்துட்டு இருக்கா. தான் புருஷன் வந்து தனக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிச்சால, அதனால எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அவன் பார்த்துட்டு கேட்குறான், என்ன ஜான்வி நீ இன்னும் போகலையா, போமா அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. நீங்க எனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்துமே நான் அதை எதையுமே கவனிக்கல. நான் உங்களை எப்போ பார்த்தாலும் தப்பாவே தான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஏன் ஜான்வி நீ இப்படிலாம் அழுதுட்டு இருக்க, இந்த மாதிரி நேரத்துல நீ அழுகக்கூடாது, அப்புறம் அது நம்ம குழந்தையும் தான் பாதிக்கும். சரி விடு, இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, ஓகே தான். அப்புறம் நான் இதெல்லாம் ஒன்றும்
உன் ஃபேமிலிக்காக ஒன்றும் பண்ணல. உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஏன்னா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். அதனால அவளுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிடுங்க. இப்பதான் நான் உங்கள புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு. சரி போகட்டும் விடுமா அப்படிங்கிற மாரி இவனும் சீன போட்டு பேசிட்டு இருக்கான். நல்லவன் தான் இருந்தாலும் சைக்கோத்தனம் இருக்கு இல்லையா? அத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சஞ்சய் ஜெயில்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். நம்மள யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்மள யாருமே நம்ப மாட்றாங்களே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, நான் உன்ன நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க வந்து நிக்குது. பாட்டி நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உனக்காக தான்ப்பா வந்தேன். எனக்கு தெரியும் அந்த விராஜை பத்தி உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீ போலீஸ் கூட்டிட்டு போகும்போது வரைக்கும் பொய் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்த. உண்மை என்னன்னு சொல்லுப்பா. அந்த விராஜை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குது. ஆனா இவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தான் மிரட்டிட்டு போயிருக்கான் இல்லையா? நீ ஏதாவது வாயை திறந்த அப்படின்னா உன்னோட காதலி மேல நான் ஆசிட்ட ஊத்திடுவேன் அப்படின்னு. அதனால வந்து ஏன் பாட்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன். ஏன் மேலதான் தப்பு. அந்த விராஜ் மேல எந்த தப்பும் கிடையாது. நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொன்னா பாட்டி போக மாட்டேது. சொல்லுப்பா உனக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. நீ சொன்னீன்னா நான் வந்து என்னோட பேத்தியை காப்பாத்திடுவேன். சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் கோவப்பட்டு கத்தி விட்டுடுறான். இங்க இருந்து போங்க பாட்டி. உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அதனால வந்து போலீஸும் அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. பாட்டியும் இங்க இருந்து போயிடுது. இப்ப என்ன பண்றது? இவனுமே உண்மையை சொல்ல மாட்றானே. அப்ப அந்த விராஜை பத்தி நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம அந்த வீட்டுக்கு போகணும். போனா மட்டும்தான் அவனை பத்தின எல்லா உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி முடிவெடுக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பொண்டாட்டிக்கிட்ட சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இப்போ குழந்தை பிறக்க போகுது இல்லையா? அந்த குழந்தைக்காக ஒரு ரூமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவன் ரூம் ரெடி பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த ரூம்ல வச்சிருக்க டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம குழந்தைக்காக தான் ஜான்வி. நம்மளோட பையன் இந்த உலகத்துக்கு வரப்போறான்ல, ஸோ அவனுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அட்வான்ஸா. இங்க பாத்தியா இந்த காட்டுல எப்படி சிங்கம் ராஜாவா இருக்குதோ அதே மாதிரிதான் என்னோட பிள்ளையும் இருப்பான். இந்த வேர்ல்டுக்கே அவன் தான் கிங்கு. அப்புறம் இங்க பாரு இந்த கண்ணை அவனுக்கு நான் விளையாட கொடுப்பேன். அப்புறம் இந்த கார் அவனுக்கு விளையாட கொடுப்பேன். அப்புறம் இந்த சைக்கிள் அவனுக்கு விளையாட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் வாங்கி வச்சிருக்க டாய்ஸ் எல்லாம் வந்து 10 வயசு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்துட்டு கேட்குறா, என்னங்க இது சின்ன குழந்தைக்கு இதெல்லாமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா இந்த சைக்கிள்ல நான் உட்கார வச்சு நான் ஓடிட்டு போவேன். கார்லயே உட்கார வச்சு என் பிள்ளைய நான் ஓடிட்டு போவேன். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த விராஜ் டோப்ராலோட பையன்ல, அப்பா அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். அவனால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. இவன் பையன்னு முடிவெடுத்துட்டே இப்படி பேசுறானே, ஃபியூச்சர்ல பொண்ணு பிறந்தா என்ன பண்றது? அதுவும் தன்னோட புள்ள தன்னை மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு வேற சொல்றான். இவன் ஒரு ஆள் இருந்துகிட்டே நம்மளை படுத்துற பாடு பத்தாதா? இதுல இவனோட பையன் வந்து இன்னொரு பொண்ணை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஹீரோயினையும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடய 2 பேருமே போய் டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா பாட்டி தான் வந்து நிக்கிது. பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர ஷாக்கு. அட பாட்டி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தான்ப்பா. ஏன்பா வரக்கூடாதா? ஏன் ஷாக்காகுறேன்னு கேட்டா, அப்படிலாம் எதுவும் இல்லை பாட்டி, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பாட்டி தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வியை அனுப்பி வச்சுடுது. அவளும் தண்ணி எடுத்துட்டு வந்து டேபிள்ல குனிஞ்சு வைக்கிறா. என்னம்மா நீ இந்த மாதிரி நேரத்துல குனிஞ்சு நிமித்தெல்லாம் வேலை பார்க்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் என்ன நீ ஹீல்ஸ் செப்பல்லாம் போட்டிருக்க? இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி செப்பல்லாம் நீ போடக்கூடாதுமா. அதான் நான் இப்போ வந்துட்டல, ஒன்று நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. சரி பாட்டி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் இங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. தாராளமா தங்குங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா திடீர்னு ஏன் பாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா கரெக்டா போலீஸ்காரனும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நேத்து நைட்டு உங்க வீட்டுல இருக்கிற பாட்டி வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிருக்கு, சஞ்சயை மீட் பண்ணிட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்ப பாட்டி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சது மட்டும் இல்லாம பாட்டி குளிக்க போற நேரமா பார்த்து இவன் அந்த டோரை லாக் பண்ணிட்டு பாட்டி படுக்க போற பெட்ல வந்து பலகையெல்லாம் கழட்டி விட்டுடுறான். இப்ப பாட்டி அதுல வந்து உட்காந்துச்சுன்னா கண்டிப்பா அடிபடும். அதனாலதான் இந்த பிளானு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பாட்டி வாசல்ல இருந்து வெளியே வருது. அட என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகுறான். ஏன்பா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வந்து உங்களுக்காக ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போலான்னு வந்தேன், எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பாத்ரூம் கதவை வந்து பாக்குது பாட்டி. அதுல தாப்பால் போட்டிருக்கு. நம்ம தாப்பால போடலையே, ஆனா தாப்பால் போட்டிருக்கேன், யாரு போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்ம தான் மறந்துட்டு போட்டிருப்போம் போல அப்படின்னு ஃப்ரீயா விட்டுருது. இவன் இங்க லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கான் பாட்டி என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்னு. ஏன்னா கேமரா வச்சிருக்கான் இல்லையா, அது மூலமா பாத்துட்டு இருக்கான் பாட்டி அந்த கட்டில்ல உட்காருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியும் உட்கார போது அப்புறமா ஞாபகம் வருது, அந்த ஸ்கிரீனு திறந்திருக்கே, அதை போய் நம்ம மூடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் மூடிட்டு திரும்ப வந்து உட்கார போனா அப்பா கையில இருக்கிற ஒரு புக்கு வந்து கீழே விழுந்துருது. சாமி புக்கு போல. அந்த புக்கை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சா இவன் பண்ணியிருக்க எல்லா செட்டையும் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த பலகையெல்லாம் கீழே கலந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு பாட்டி. அதை இவனும் கேமரால பார்த்துட்டு, அடச்ச கலவி தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள பாட்டி நேரா அவங்கிட்டே வந்து, இங்க பாருப்பா விராஜ், என்னோட ரூம்ல வந்து கட்டுல யாரோ கழட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கு. அப்படியா? அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லையே, இருங்க பாட்டி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். எனக்கு தெரியும் விராஜ், இது உன்னோட வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினியும் பாட்டியும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையுமே இவன் ஆஃபீஸில் உட்காந்து கேமராவில் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பா நம்ம ஹீரோயினி தெரியாமல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போறா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க ஜான்வி, எதுக்காக நீ பெருங்காயத்தூளை போட போற? எனக்கு பெருங்காயத்தூள்னா அலர்ஜின்னு உனக்கு தெரியாதா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சாரி பாட்டி எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஏதோ ஒரு யோசனையில மறந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் என்னோட பையனை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருக்கேனா, அதனால தான் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னது பையனா? பையன் தான் பிறக்க போறான்னு உனக்கு எப்படி ஜான்வி தெரியும்னு கேட்டா, அது வந்து நானா சொல்றேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா உண்மை என்னன்னா அவன் தான் அப்படி சொல்ல வச்சிருக்கான். ஆனா பாட்டி சொல்லுது, பையனா வேணாம்மா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஜான்வி தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவன் அதை கேமரால பார்த்துட்டு, என்னது பொண்ணு பிறக்கணுமா? பொண்ணு இல்ல பையன் தான் பிறக்கணும் பாட்டி, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுது, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப பார்த்தா பாட்டி ஏதோ பூஜை பண்ற சத்தம் கேட்குது. உடனே இவன் பொண்டாட்டி எழுப்பி விடுறான். இங்க பாருமா ஜான்வி, அந்த பாட்டியை போய் என்னன்னு கேளுமா, ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே, சரிங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் பாக்குறதுக்குள்ள பாட்டி நேரா ரூமுக்கே வந்துருது. அதுவும் சும்மா வரல, சாம்பிராணி புகையை போட்டுக்கிட்டே வருது. என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் கேட்க மாட்டுது பாட்டி. அட என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க, காலையில இருந்துருச்சு பூஜை பண்ணணும், இந்த மாதிரி வீடு ஃபுல்லா சாம்பிராணி புகையை காட்டணும், இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கனே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அந்த புகையை காட்டிக்கிட்டே இருக்கு. இவனுக்கு அந்த புகைனா அலர்ஜி போல, அதனால பயங்கரமா இருமிக்கிட்டு இருக்கான். பாத்ரூமுக்குமே போயிடுறான் அந்த இருமல் தாங்க முடியாம. இவ பாட்டியே திட்டிக்கிட்டு இருக்கா, காலையிலே ஏன் பாட்டி உயிரை வாங்குறீங்க இப்படி சாம்பிராணி போடுறேங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வெளியே வந்தவன் நார்மலா வந்து பேசுறான். எதுக்காக ஜான்வி நீ பாட்டியை திட்டிக்கிட்டு இருக்க, பாட்டி நல்லதுக்காக தானே பண்றாங்க, நம்ம வீட்டோட நல்லதுக்காகவும் உன்னோட நல்லதுக்காகவும் அப்புறம் நம்ம குழந்தையோட நல்லதுக்காகவும் தானே பண்றாங்க, இதையே நீ தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆமாப்பா, இந்த மாதிரி காலங்காத்துல எழுந்திரிச்சு பூஜை பண்றது இந்த வீட்டுக்கும் நல்லது, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பாட்டி சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுது. வெளியே வந்தும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு, நல்லா தாண்டா நீ நடிக்கிற, ஆனா உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைக்கோ பைய கிச்சனுக்கு வரான். வந்து அங்க இருக்கிற ஒரு பவுடர்ல எதையோ ஒண்ணு கலந்துகிட்டு இருக்கான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாட்டி வந்து சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி எனக்கு பெருங்காயத்தூள்னா அலர்ஜி அப்படின்னு, அதனால அந்த பெருங்காயத்தூளை ஒரு சாட் மசாலா கலந்து வச்சிருக்கான். இதை என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க நேரமா பார்த்து பாட்டிக்கு சாட் மசாலா தூவி விடுறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த மசாலாவை அதுல போட்டுடுறான். பாட்டியே அதை குடிச்சு பார்த்துட்டு, என்னம்மா இது ஏதோ ஸ்மெல் அடிக்குது, இது சாட் மசாலா தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா பாட்டி இது சாட் மசாலா தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு பாட்டியும் குடிக்குது. ஒரு 2 சிப் தான் வாயில வச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டிக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு. ரொம்ப அதிகமா மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஜான்வி பயந்து போயிடுறா. இவனுமே பக்கத்துல இருந்துட்டு நடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு பாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோயினி வந்து அந்த சாட் மசாலாவை மோந்து பாக்குறா. அதுல வந்து பெருங்காயத்தூள் வாடை அடிக்குது. என்னங்க இதுல பெருங்காயத்தூள் இருக்கு, இது வந்து பாட்டிக்கு அலர்ஜி ஆச்சே, இப்ப என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது பாட்டி உஷாரா என்ன பண்ணுதுன்னா, அந்த நிலைமையில கூட அங்க இருக்கிற லெமனை எடுத்து வாயில புழிஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை குடிக்குது. அப்புறமா தான் அந்த மூச்சு திணறலே நிக்குது. சரின்னு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்ப கேட்குறா இவ, எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நேரத்துல லெமனை யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் நின்று போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா எனக்கு பெருங்காயத்தினால அலர்ஜி இருக்கிறது என்னமோ உண்மைதான், அதுக்கு மாற்று மருந்து இந்த லெமனு தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அதை நான் உடனடியா எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கியூர் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சரி பாட்டி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து போயிடுறா. இப்பவும் அவன் மைண்ட் வாய்ஸ் என்ன, கிளவி தப்பிச்சுடுச்சே 2வது தடவையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பாட்டியும் கெஸ் பண்ணுது, எனக்கு தெரியும்டா இதையும் பண்ணது நீதான் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் டைமா இருக்கு. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை விராஜ் தான் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ டோர் ஓபன் பண்ணி பார்க்க போறா. ஆனா குக்கர் விசில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது கிச்சன்ல. எங்க இருந்து இந்த சத்தம் வருது, கிச்சன்லயா வருது, ஆனா நான் கிச்சன்ல எதுவுமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ மெதுவா கிச்சனுக்குள்ள போய் பாக்குறா. அப்ப பார்த்தா ஒரு கண்ணு தெரியுது. அந்த கண்ணு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினியை குத்த வர மாதிரி தெரியுது. இன்னுமே முகத்தை காமிக்கல. நம்ம ஹீரோயினி பயந்து போயிட்டு இருக்கா. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்படியே பின்னாடி போனவ வாசப்பக்கம் வரைக்கும் போயிட்டா. புருஷங்காரன் கரெக்டா வந்துடுறான். அவன் வந்து பார்க்கும்போது அது யாருங்கிறதே நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொம்பளை தான் கத்தியை வச்சுட்டு இவ்வளவு நேரம் மிரட்டிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவன் கேட்கலாம், எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னோட பொண்டாட்டியே குத்த வந்திருப்ப, உன்னோட வேலை என்ன, இந்த வீட்டை பாத்துக்கிறது சமையல் பண்றது மட்டும் தானே, அதை தானே உன்னை நான் பார்க்க சொல்லி இங்க அப்பாயிண்ட் பண்ணேன், அப்படி இருக்கும்போது நீ என்னோட பொண்டாட்டியே குத்த வருவியா, உனக்கு எவ்வளவு திமிரு, இப்ப பாரு உனக்கான தண்டனை நான் இப்பவே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே பயந்து போயிடுறா. ஒருவேளை நமக்கு கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ முந்திக்கிட்டு போய், அதெல்லாம் ஒண்ணும்
இல்லங்க. அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. அவங்க கிச்சன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்கள நீங்க வேலைக்கு சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. நான் தெரியாத்தனமா கிச்சனுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இவங்க வந்து கத்திய வச்சு நின்னாங்க. நான் தான் பார்த்துட்டு பயந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா என் பொண்டாட்டி சொன்னதுனால நீ தப்பிச்ச. இல்லன்னா உன்ன அப்படிங்கிற மாரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா மேலேருந்து பாட்டி பார்த்துட்டு இருக்கு. அத இவன் கண்ணாடியில பார்த்துட்டு, அட நான் தான் இவங்கள வேலைக்கு வச்சேன் ஜான்வி. என்ன ஜான்வி நீ இவங்கள பார்த்துட்டு போய் நீ பயப்படுறியே! இவங்க நம்ம வீட்டு வேலைக்காரவங்கம்மா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரிங்க உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்கிறா. அவங்க வாயே தொறக்க மாட்றாங்க. அட உங்ககிட்ட தான் கேட்கிறேன். உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்டா, அப்பவும் பதில் சொல்ற மாரியே தெரியல. நம்ம ஹீரோ தான் சொல்றான். அவங்க பேரு கீதா. அவங்களால வாய் பேச முடியாது. அவங்க ஊமை அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். ஓ! அப்படிங்கிற மாரி இவளும் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சரி போ நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வை நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ஏறி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பாட்டிய ஒரு மிரட்டிட்டு தான் போறான். இங்க பாரு கீதா, இந்த பாட்டிக்கு வந்து பெருங்காயத்தூள்னா அலர்ஜி. ஸோ அத வந்து அவாய்ட் பண்ணிக்கோ சாப்பாடுல. இல்ல நீ தெரியாம போட்டுட்டீன்னா அப்புறம் பாட்டி மேல போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு போறான். ரொம்ப தாண்டா நீ பேசுற அப்படிங்கிற மாரியே பாட்டி பார்த்துட்டு இருக்கு. நம்ம பாட்டி எப்படியாவது அந்த சைக்கோ பயல பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கபோர்டு ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் அந்த ரூமுக்கு வர மாதிரி தெரியுது. பார்த்துட்டு பாட்டி பயந்து போயிடுது. அதுக்கப்புறமா தான் தெரியுது வந்தது அந்த வேலைக்கார பொம்பளை தான் அப்படின்னு. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் சும்மா இதை இங்க வைக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சைகையிலே சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி தான் ஊமையாச்சே. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து வெளியே வந்தது. சரி ஹாலில் போய் ஏதாவது தேடி பார்ப்போம், அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிராவா தேடி பார்த்துட்டு இருக்கு. கரெக்டா அப்படி தேடிட்டு இருக்கும் போதே அங்க அந்த வேலைக்கார பொம்பளை வந்துடுறா. அவளை பார்த்ததுமே பயந்து போயிடுது பாட்டி. சரின்னு சொல்லிட்டு அந்த டிராவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுது. இப்போ என்னதான் பண்றது, எப்படிதான் அந்த விராஜை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் பாட்டிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த காய்கறி கடைக்காரவன்ட்ட வந்து வாட்ச்மேன் உளறிட்டு இருந்தான்ல, ஸோ அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவனை பிடிச்சோம்னா நம்ம விராஜை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதே சமயம் வீட்டுல இந்த பக்கம் பார்த்தா பொண்ணு வந்து தான் மானத்தை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணையும் பிடிச்சிருச்சு. ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சான். ஸோ அதனால டைவர்ஸ் ஆன மாப்பிள்ளைக்கு தான் வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை கேட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்த ஓப்பனாவே சொல்லி பொண்ணு கேட்கறாங்க. ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அது எப்படி ஒரு டைவர்ஸ் ஆன பையனுக்கு போய் என்னோட பொண்ணை கேட்பீங்களா நீங்க, மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுறாரு. உடனே அவங்களும் கோவப்பட்டு நாங்களாவது எங்க பையனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லி தான் பொண்ணு கேட்டோம். ஆனா உங்களோட பொண்ணு ஆல்ரெடி வந்து ஒருத்தவனை லவ் பண்ணியிருக்கா. அந்த விஷயத்த நீங்க மறைச்சு தானே நீங்க வந்து என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. அப்ப இது மட்டும் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அவரால எதுவும் சொல்ல முடியல. இங்க இருந்து ப்ளீஸ் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு இது ரொம்ப அவமானமா போயிடுது. அதனால அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. இந்த பக்கம் பாட்டி அந்த வாட்ச்மேனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற இன்னொரு வாட்ச்மேனை கூப்பிட்டு அந்த பையன் எங்கப்பா, அந்த பையன் பேர் என்ன தேஜா, அவன் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் ஆளே காணோம், ரொம்ப நாளாச்சு அவன் வேலைக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாட்டிக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா அவனோட ஃபோன் நம்பர் இருக்கா, ஃபோன் நம்பர் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஃபோனும் பண்ணி பார்த்துட்டேன் பாட்டி. அந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சரி ஓகே, அந்த பையனோட வீட்டுல இருக்கிறவங்க யாராவது நம்பராவது உங்ககிட்ட இருக்கும்ல, அந்த நம்பரை கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து பாட்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். டக்குன்னு பாட்டி வந்து அவன் கையில இருக்கிற போனை பிடிக்கிட்டு ஓடி போயிடுது. இந்த பாட்டி என்ன டக்குன்னு போனை பிடிக்கிட்டு ஓடி போயிடுச்சு, என்ன பண்றது, இந்த பைத்தியக்கார பையன் வேற வந்தா நம்மள ஏதாவது பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். பாட்டி ரூமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குது. அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது இது வரைக்குமே நமக்கு காட்டல. சரின்னு சொல்லிட்டு அவனோட பொண்டாட்டிக்கே கால் பண்ணுது பாட்டி. பொண்டாட்டி கால் பண்ணதுமே யாருங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டே பேசிட்டு இருக்கு. நான் வந்து விராஜோட வீட்டுல தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அந்த பொம்பளை இன்னுமே பதறி போயிடுது. என்னாச்சு, என் புருஷனை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த பொம்பளை முந்திக்கிட்டு பேசுது. பாட்டிக்கு ஒரே சந்தேகமா தெரியுது. என்னமா சொல்லிட்டு இருக்க, நான் உன் புருஷனை கிட்ட தான் கால் பண்ண, அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவரை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், அவர் வீட்டுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுது அந்த பொம்பளை. என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் பேசுறதுக்குள்ள போன் கட் ஆயிடுது. அதே சமயம் இந்த பக்கம் வாட்ச்மேனை திருன்னு முடிச்சுட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அப்ப பின்னாடி வந்து விராஜ் வந்து கூப்பிடுறான். என்னடா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்துங்க அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பாட்டி அது வந்து என்னோட போனை பிடிங்கிட்டு போயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு செம கோவம் வந்துருது. இந்த பாட்டி எதுக்கு தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு சரி மேல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனும் மொத்த உண்மையுமே சொல்லிடுறான். இந்த மாதிரி அந்த வாட்ச்மேனை கேட்டு வந்தாங்க, அவன் இங்க வரல அப்படின்னு சொன்னதுமே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக போனை பிடிங்கிட்டு போயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் பாட்டியும் இந்த பக்கம் இப்ப என்ன பண்றது, இந்த பொம்பளை எப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுச்சு, சரி நம்ம அந்த போனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த விராஜ் வந்து நிக்கிறான். என்ன பாட்டி நீங்க எதுக்காக இந்த ஆளோட போனை பிடிங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்துப்பா நான் அவசரமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அதுக்காக தான்ப்பா இவனோட போனை வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிற
மாதிரி பாட்டி சமாளிச்சுட்டு இருக்கு. அட உங்களுக்கு ஃபோன் வேணா நீங்க என்கிட்ட கேட்கலாம்ல, என் ஃபோன்ல நீங்க பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ வீட்ல இல்லையே, ஆஃபீஸ்ல தானே எந்த நேரமும் இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல ஃபோனும் கிடையாது பேசுறதுக்கு. அதனால தான் இவனோட ஃபோனை வாங்கி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியா பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, நீங்க நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அவ்வளோதானே. நான் உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ ஃபோனே வாங்கி கொடுத்துட்றேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே இருந்து போயிடுது அந்த ஃபோனை கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வாங்கிட்டு இந்த வாட்ச்மேனை ஒரு முறம் முறைக்கிறான். சார் சார், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தப்பு நடந்துருச்சு, நீ தப்பு பண்ணிட்ட, அப்ப அதுக்கான தண்டனையை நீ கொடுத்துக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே அவன் தன்னைத்தானே செவத்துல தலையை முட்டிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவன்கிட்ட அந்த போனை கொடுத்து ஓடுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். இந்த பாட்டி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இந்த பக்கம் இந்த சஞ்சயை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. மன்னிப்பு கடிதத்துல கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வந்து, போலீஸ் வேணா உன்னை மன்னிக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன். நீ பண்ணது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? இன்னைக்கு ஒன்னாலதான் வீடு தேடி வந்து எங்க வீட்டுல எல்லாரும் வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இது என் அப்பாவுக்கு தான் அசிங்கம், அவமானம். உன்னை நான் காதலிச்சதே தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. காதலிச்சது தப்பு தானே, அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? இப்ப என்ன உனக்கு, உன் அக்காவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆமா, நான் உன் அக்காவை பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்தி விட்டுறான். சீ, நீ இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை நான் காதலிச்சது நினைச்சு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன். இனிமே நீ என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் என்னதான் கோவத்துல பேசினாலுமே வருத்தமா தான் இருக்கு. என்னை மன்னிச்சிடு சியா, நான் வந்து வேணும்னே தான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். ஏன்னா நீ என்னை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, இல்லைன்னா அந்த விராஜ் உன்னை ஏதாவது பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சே, நல்ல வயலா இருக்கானேப்பா. அடுத்த சீன்லயே பார்த்தா பாட்டி இப்ப என்னதான் பண்றது, அந்த பொம்பளை எதுக்காக அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கரெக்டா அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொம்பளை வந்து நிக்குது. அந்த பொம்பளைய பார்த்துட்டு பாட்டி பயந்துருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கையில ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைகை கட்டிட்டு இருக்கு. என்ன இது போனு, இந்த போனை வந்து உன் முதலாளி கொடுக்க சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த போனையும் பாட்டி வாங்கிக்குது. அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரி அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கா. என்ன பார்த்துட்டு இருக்கு, அதான் கொடுத்துட்டால அப்ப அப்படின்னு சொன்னதும் அவளும் அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா தான் போனை எடுத்துக்கிட்டு நேரா பேத்தியை பார்க்கறதுக்காக போகுது பாட்டி. அந்த செக்யூரிட்டியோட பொண்டாட்டி வந்து சொன்னிச்சுல, என் புருஷன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா உண்மையுமே பேத்திக்கிட்டு சொல்லிடுது இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாள் அந்த வாட்ச்மேனை பார்த்தம்மா, அவன் உன் புருஷனை பத்தி அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா. இப்ப நான் போய் அந்த வாட்ச்மேனை வந்து எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்ச்மேன்ட்ட போய் கேட்டா அவன் வந்து அந்த வாட்ச்மேனே காணோம், அவன் வந்தே பல நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்பட்டு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவனோட பொண்டாட்டியுமே அவன் வீட்டுக்கு வந்து பல நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அம்மா, அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம், உன் புருஷன் தான் ஏதோ அவனை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்கு. இவன் நம்புவால நம்ப மாட்டேங்கிறா. ஏன்னா இப்பதான் புருஷன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கா. என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்காக தேவையில்லாம அவரை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரியுமா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இரு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொம்பளைக்கே கால் பண்ணி, இந்த பாருமா நான் வந்து விராஜோட வீட்ல இருந்து பேசுறேன், செத்தம்பி நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசினல, அப்ப நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னல, உன் புருஷன் எங்க போனா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க எந்த உண்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஓ, விராஜ் சார் வந்து எங்க குடும்பத்துக்கு நல்லது செஞ்சாரு, அந்த உண்மையை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, அந்த விராஜ் சார் ரொம்ப நல்லவர். அவர் வந்து என் புருஷனை வந்து துபாய்க்கு அனுப்பி வச்சுட்டாரு ஒரு வேலை விஷயமா. இப்போ அவர் ஃபாரின்ல தான் இருக்காரு. உங்க வீட்டு ஐயா புண்ணியத்துல நாங்க இப்ப நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. நீ என்னமா பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது நீ வேற எல்லாம் சொன்ன, நீ உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இப்போ பொய் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு பாட்டி. அட என்ன உண்மையை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. பாட்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஜான்வியுமே பாட்டியை திட்டிட்டு இருக்கா. எதுக்காக பாட்டி இப்படி தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் புருஷன் மேல ஏதாவது ஒரு பழியை போட்டுட்டே தான் இருப்பீங்களா, சும்மா இருங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே இவன் வந்து கேமரால ஆபீஸ்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். நாட்டி பாட்டி, நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் முன்னேற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் அந்த பொம்பளை வந்து சொன்னாலையா பொய் சொல்லிட்டு இருந்தா. அது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த போலீஸ்காரன் அந்த பொம்பளையோட குழந்தை மேல கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நேரமா. அதனாலதான் அந்த பொம்பளை வந்து வேற வழியே இல்லாம தன் பையனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பொய் சொல்லிட்டு இருந்திருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நல்ல வேலை பண்ணியிருக்கேன். ஆனா இந்த வேலை வந்து இதோட முடிய போறது கிடையாது. இனிமே யாரு என்ன வந்து கேட்டாலும் சரி, உன் புருஷன் வந்து துபாய் போயிருக்கான் அப்படின்னு மட்டும்தான் நீ சொல்லணுமே தவிர, அதை தவிர்த்து வேற எதையுமே நீ வாயை திறக்க கூடாது. இந்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி போட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. மொத்த குடும்பமே எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியுமே கேக்குது, என்னப்பா திடீர்னு இங்க வந்திருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உங்க பேத்திக்கு கல்யாணம் பண்ண போறோமா, அது சம்பந்தமா தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. என்னது கல்யாணமா, யாரு பையன், எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்ப அந்த இடத்துக்கு விராஜ் ஒரு பையனை கூட்டிட்டு வரான். ஆபீஸ்ல வேலை பார்க்குற பையனா, அவனை கூட்டிட்டு வந்து
வந்து இவர் தான் மாப்பிள்ளை, இவரை தான் வந்து சியாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பையனை தனியா கூப்பிட்டு வாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் கேட்டுட்டு இருக்கு. என்னப்பா பேசிட்டு இருக்க, அந்த பையனை பத்தி முன்ன தெரியுமா பின்ன தெரியுமா, நீ பாட்டிக்கே வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா, அம்மா நான் வேற யாரு சொன்னாலுமே நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டேம்மா. ஆனா அந்த பையனை கூட்டிட்டு வந்தது யாரு, நம்மளோட மாப்பிள்ளை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. அவர் ஒரு பையனை காட்டி இவன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னா நான் கண்ணை மூடிட்டு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா எப்படிப்பா இதெல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தோதா அங்க விராஜும் வந்து, என்ன பாட்டி கல்யாணம் நடக்க போது கூடிய சீக்கிரத்துல, ஸோ கல்யாணம் வெல்லாம் நீ பார்க்கணுமா இல்லையா, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா சீக்கிரமா கிளம்பி இங்க இருந்து போங்க, ஜாமான்லாம் பேக் பண்ணுங்க, கீதா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவ்வளவுதும் பண்ணது வந்து பாட்டியை இங்க இருந்து பேக்கப் பண்ணி அனுப்பி விடுறதுக்காக தான் போல. பாட்டியுமே என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. திடீர்னு பேத்தியோட கல்யாணம் வச்சதுனால இப்ப இங்க இருந்து போயாகணுமே, இப்ப எப்படி நம்ம அந்த விராஜை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ள வருது. ஆனா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே வேலைக்காரி வந்து பாட்டியோட எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. இதை பார்த்ததுமே பாட்டிக்கு செம காண்டாகுது. என்ன இப்ப இங்க இருந்து நான் போறதுல நீ தான் மும்பரமா இருக்க போல, ஊருக்கு முன்னாடி வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, போங்க நானே பேக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த வேலைக்காரியும் அங்க இருந்து போயிடுறா முறைச்சிக்கிட்டு. அதே சமயம் மாப்பிள்ளைக்காரன்னு ஒருத்தன் வந்தான்ல, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேற இருக்குதான். அதனால பயந்துகிட்டே வந்து விராஜ் டோப்ராலி கிட்ட சொல்றான், என்ன சார் நடக்குது இங்க கூத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாரை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து தான் பயப்படுறேன் சார், அவளுக்கு மட்டும் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தெரிஞ்சு அவ என்னை கொண்டுடுவா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, உனக்கு அப்போ உயிர் முக்கியமா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்னு இவன் கேட்கறான். உடனே இவனும் பயந்துகிட்டே உயிர் தான் சார் முக்கியம் அப்படின்னு சொல்றான். அப்போ உயிர் முக்கியம் அப்படின்னா நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நானும் உன்னை கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சிட்டு இருக்கான். பாட்டியும் சரி இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, கடவுள்கிட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா சடனா பாட்டிக்கு ஒரு கால் வருது. யாரு என்ன அப்படிங்கிற எந்த விவரமுமே சொல்லாம, நீங்க விராஜை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, ஆனா நீங்க தேடுற அந்த ரகசியம் இந்த வீட்டுல தான் இருக்கு, ஆனா அந்த ரகசியம் எல்லாமே இந்த வீட்டுல ஒரு அறையில மறைஞ்சு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. யாரு என்ன அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. பாட்டியும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வருது. எல்லாரும் பாட்டியை கூட்டிட்டு போறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப திடீர்னு ஸ்டாப் பண்ணி, இருப்பா இங்கே இருப்பா நான் வந்துடுறேன், நான் என்னோட துர்கா சிலையை வந்து நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுக்கிறதுக்காக போகுது. அப்படி போகும்போது மாடிப்படியில் தான் உயிரை பணைய வச்சு அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுது. எல்லாமே வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விராஜ் மட்டும் கோத்தோட அந்த பாட்டியை பார்த்துட்டு இருக்கான். அப்புறமா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல. அதனால சரிம்மா வாங்கம்மா நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா பாட்டி சொல்லுது, என்னால் இங்கேருந்து ஒரு அடி கூட நகர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அப்படியா சரிம்மா, அப்போ நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் மாப்பிள்ள உங்களுக்கு பாட்டி இங்கே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இது பாட்டியோட வீடு தானே, தாராளமாக எத்தனை நாள் வேணா இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல மாதிரி சீனப்பட்டு பேசிட்டு இருக்கான். அதனால அவங்களாம் இங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவனும் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். அப்ப பாட்டி வந்து போதுண்டா நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்திருச்சு அங்க இருந்து போக பாக்குது. அப்ப கரெக்டா பேத்தி வந்துடுறா. அவளை பார்த்ததுமே அப்படியே கால் வலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. என்ன பாட்டி டாக்டர் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களே, நீங்க எதுக்காக பாட்டி இப்ப இங்க இருந்து எழுந்திரிச்சு போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அது ஒண்ணும் இல்லாம வாஷ்ரூம் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுது. இவனுமே இங்க கேமரால பாத்துட்டு தானே இருந்தான், பாட்டி நடிக்குது அப்படிங்கிறது இவனுக்குமே நல்லாவே தெரியுது. அப்ப பாட்டி பேத்திக்கு ஒரு கிருஷ்ணர் சிலையை கொடுத்து, இந்த கிருஷ்ணரை நீ எப்பவுமே உன் கூடயே வச்சுக்கமா, இவர் உனக்கு வரப்போற ஆபத்துலேருந்து உன்னை காப்பாத்துவாரு, அது மட்டும் இல்லாம நீ வந்து உனக்கு பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு வேற ஆசைப்பட்டல, ஸோ காலங்காத்தாலே இவர் முகத்துல முழிச்ச அப்படின்னா குழந்தை இவர மாதிரியே பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேமரால பார்த்துட்டு இவனுக்கு செம காண்டாகுது. என்னமோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தாலே நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்களோட அந்த ஃபேவரட் சாங்கு அதை வந்து யாரோ ப்ளே பண்ணி விடுற மாதிரி தெரியுது. வேற யாரு, அந்த சைக்கோ பையதான். பாட்டு சத்தம் கேட்டு இவளும் எழுந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா அந்த ரூமே வித்தியாசமா இருக்கு. என்னதுன்னா அந்த ரூம் ஃபுல்லாவே விராஜ் டோப்ராலோட போட்டோவா மாட்டி தொங்குது, ஒரு இடம் விடாம. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு அவன் வரான். என்னதுங்க இது, புதுசா உங்களோட போட்டோஸ் எல்லாம் மாட்டி தொங்க விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாம் உனக்காக தாமா, அதாவது நம்ம குழந்தைக்காக தாமா, ஏன்னா நீ காலங்காத்தாலே தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட முகத்துல தான் நீ முழிக்கணும், அப்பதான் என் பையன் என்ன மாதிரியே பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே எனக்கு சிரிப்பு சிரிப்பா
வந்துருச்சுப்பா. ஏன்னா இவன் ஒருத்தவன் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினிய படுத்துற பாடு பத்தாதுன்னு இவன் பையன் வேற இவன மாரியே இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் அப்படியாங்க அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த சாமி சிலைய காமிச்சு, அப்போ இது எதுக்கு? இத நீ எதுக்கு வச்சிருக்க? இந்த சிலை நமக்கு வேண்டாமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அது வந்துங்க இது சாமிங்க. இத நான் என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப பாட்டி கரெக்ட்டா அங்க வந்து, விராஜ் சொல்றது சரிதான் அம்மா. ஏன்னா பையன் வந்து அப்பாவ மாரி இருக்கிறது தான் நல்லது. அதனால அவன் சொல்ற மாதிரியே கேளு. அந்த சாமி சிலை என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த சாமி சிலைய வாங்கிட்டு போயிடுது. சரின்னு அவளும் கொடுத்துட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறா. அப்ப பாட்டி இவங்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குது. ஏன்பா நீ இப்ப இந்த உன்னோட போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்கல, இதுக்கு பதிலா உன்னோட சின்ன வயசு போட்டோவை நீ மாட்டி வச்ச அப்படின்னா குழந்தை அப்படியே ஒன்ன மாதிரியே பிறக்கும்பா. உன்னோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் இருந்தா கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. நான் பிரேம் பண்ணி மாட்டுறேன் அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் என்கிட்ட அப்படி ஒரு போட்டோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது எப்படிப்பா இல்லாம இருக்கும்? உன்ன சின்ன வயசுல உன்னோட அப்பா அம்மா போட்டோ எடுக்காமலா இருப்பாங்க. சரி ஓகே விடு, போட்டோ இல்லைன்னா என்ன, இங்க பக்கத்துல ஸ்டூடியோ 2-3 ஸ்டூடியோ தான் இருக்கு. அந்த ஸ்டூடியோல வந்து உன்னோட அப்பா பேரை கேட்டு நம்ம வந்து விசாரிச்சோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல போட்டு பழைய போட்டோஸ்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதனால உன்னோட அப்பா பேர் என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனும் விஜய் சர்மா அப்படின்னு உளறிடுறான். அதுக்கப்புறமா என்னது சர்மாவா? நீ விராஜ் டோப்ராயல் தானே, அப்போ உன் அப்பா பேரும் டோப்ராயல்னு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது வந்து பாட்டி விஜய் சர்மா அப்படிங்கிறது வந்து என்னோட கிளைண்ட் பேரு. அவங்க தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க, நான் ஆஃபீஸ்க்கு போகணும் பாட்டி. என்னோட அப்பா பேர் வந்து சங்கர் டோப்ராயல்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். பாட்டிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இவன் என்ன அப்பா பேரை சொன்னா இப்படி தடுமாறுறானே, அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. யோசிச்சது மட்டும் இல்லாம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேற பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் அலாரம் அடிச்சதுமே யோகா பண்ற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அந்த வீடு ஃபுல்லா தேடுறதுக்கு ஒவ்வொரு டிராவா திறந்து பார்த்துட்டு இருக்கு. அப்படி பாட்டி தேடிட்டு இருக்கிறதையும் அந்த வேலைக்காரி குறுக்கால நெடுக்கால நடந்துகிட்டே அப்படியே நோட்டை விட்டுட்டு இருக்கா. இதை கவனிச்ச பாட்டியும் இவன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எதையும் தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவகிட்டயே போய் நேரா ஒரு மெடிசனை எழுதி கொடுத்து, இது எனக்கு இப்போ உடனே தேவைப்படுது, அதனால நீ இப்பவே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை வெளியே அனுப்பி வச்சிடுது. அதுக்கப்புறமா ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்தா அப்ப அங்க ஒரு காரிடர் கிட்ட ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ள போனா அதுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு. அதை பார்த்ததுமே பாட்டி புரிஞ்சுக்குது. ஒருவேளை என்கிட்ட போன்ல சொன்னாங்களே அந்த ரூம் இதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே பாட்டி போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா திடீர்னு யாரோ வர மாதிரி தெரியுது. வேற யாருல நம்ம ஹீரோயினி தான். அவ வந்து, என்ன பாட்டி நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அது வந்துமா, இந்த வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்குல்ல, நான் இன்னுமே இந்த வீட்டை வந்து முழுசா சுத்தி பார்க்கலாமா, அதனாலதான் நான் வந்தேன். அப்புறம் அது என்ன ரூமுமா, அது ஏன் பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. உடனே அவளும் பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. கல்யாணம் பண்ணி வந்த புதுசுலயே அந்த ரூமை நம்ம ஹீரோயினி கவனிச்சிருப்பா போல. சோ அதனால வந்து சாவி தேடிட்டு இருக்கா. அப்ப இவனும் வந்து பார்த்துட்டு, என்ன நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் சாவி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்ன சாவி, எந்த ரூமுக்குள்ள சாவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதான் அந்த காரிடோர் கிட்ட ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூம் பூட்டியே கிடக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. எனது அந்த ரூம் பக்கம் போறியா, அந்த ரூம் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது ஓகே அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இருக்கா. ஆனா ஏங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து ஸ்டோர் ரூம் தான், அதுல ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் அந்த ரூம் பக்கம் நீ போகவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அதனால நம்ம ஹீரோயினி அந்த ரூமை பத்தி எதுவுமே பெருசா யோசிக்கல. அதுல ஒண்ணும் இல்ல பாட்டி, அது வந்து ஸ்டோர் ரூம் தான், வேற ஒண்ணும் இல்ல, வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. நீ போமா, நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை அனுப்பி வச்சிடுது. அப்படின்னு இந்த ரூம்குள்ள இருக்கு, இது ஸ்டோர் ரூம் மாதிரி தெரியலையே, பார்த்தா ஸ்டோர் ரூமை இவ்வளவு பாதுகாப்பாக பூட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரூமை நோக்கி போயிட்டே இருக்கு. பார்த்தா அதுல பெரிய பூட்டை போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அந்த பூட்டை பார்த்ததுமே பாட்டி கெஸ் பண்ணிடுது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமா தான் இருக்கணும், அது விராஜோட மொத்த ரகசியமும் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ பார்த்தா பின்புறத்துல இருக்கிற டோரு தானா சாத்துச்சா இல்ல வந்து யாரும் சாத்துனாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து லாக் ஆயிடுது. உடனே பாட்டி ஓடி போய் அந்த கதவை தட்டிட்டு இருக்கு. யாரு கதவை லாக் பண்ணது, திறங்க, நான் உள்ள இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கத்திட்டு இருக்கு. பார்த்தா அதே வீட்டுல அந்த வேலைக்காரி இன்னுமே அங்கதான் இருக்கா போல. பாட்டி வந்து டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்பிச்சு இல்லையா, ஆனா வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கா. ஒருவேளை இந்த வேலைக்காரி தான் லாக் பண்ணியிருக்காளா அப்படிங்கிறது தெரியல. பாட்டி ரொம்ப நேரம் தட்டிட்டு இருந்ததும் அந்த சவுண்டு கேட்டு இந்த வேலைக்காரி தான் போய் அந்த டோரை ஓபன் பண்ணி விடுறா. வெளியே வந்ததுமே பாட்டி கண்டமணிக்கு திட்டிட்டு இருக்கு. எனக்கு தெரியும்டி, என்ன உள்ள வச்சு லாக் பண்ணது நீ தானே, உன்னை நான் வெளியே தானே போயிட்டு வர சொன்னேன், மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லி, நீ வெளியே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு அந்த அம்மா வந்து சைகையிலே பதில் சொல்லிட்டு இருக்கு, நான் போகல, ஏன்னா வந்து டிரைவர் வீட்டில் இல்லை, டிரைவர் இருந்தால் தானே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியா, இவ சொல்றது உண்மையிலே நிஜமா இல்ல பொய் சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுல வேலை பார்க்குற செக்யூரிட்டியை கூப்பிட்டு, ஆமாப்பா இங்க எங்கேயாவது பக்கத்துல வந்து சாவி செய்யற இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கு. எதுக்கு பாட்டி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வேற இருக்கான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் கேட்டா எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டுட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு விராஜ் வந்துடுறான். அவன் வந்து இப்ப அந்த கேள்வியை கேட்கிறான், எதுக்கு பாட்டி இப்ப உங்களுக்கு சாவி செய்யற இடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உடனே பாட்டியும், அது ஒண்ணும் இல்லப்பா, என்னோட பேக் நான்
ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்ல, அதை வந்து நான் லாக் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு சின்ன பூட்டை போட்டு. அந்த சாவி இப்போ என்கிட்ட இல்லப்பா. நான் இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுவேன்? அதுக்காக தான்ப்பா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சமாளிச்சுட்டு இருக்கு. அப்படியா, எந்த பேக்? வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா ரூமுக்கு போயிடுறான். அங்க போய் அந்த பேக் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ என்ன பாட்டி உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி தரணும் அவ்வளோதானே, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற பின்னெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பின்னா போட்டு ஹேர் பின் இருக்குல்ல அதை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் போல. பாட்டியுமே முழிச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது, இவங்கிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. பத்தாத்துக்கு அந்த பாட்டி காண போச்சுன்னு சொன்னிச்சுல சாவி, அந்த சாவியுமே அந்த பெட்டு கிட்ட தான் கிடக்கு. இப்போ அதை பார்த்துட்டானா நம்மள்ட்ட வேற கேட்பானே, சாவியை வச்சுக்கிட்டே ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை என்ன பண்ணுதுன்னா உட்கார்ற சாக்கில் அந்த சாவியை கையை வச்சு மறைச்சிக்கிது. அவனுமே ஹேர் பின்னை வச்சு அந்த பூட்டை திறந்துடுறான். பாத்தீங்களா பாட்டி, திறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை நீ திறந்துட்ட, ஆனா இன்னும் திறக்க வேண்டிய பூட்டு நிறைய இருக்கு இந்த வீட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்னத்த சொல்லுது பாட்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. உடனே அவனும் அங்கே இருந்து போயிடான். வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக பாட்டி அப்படி சொன்னுச்சு, அப்படி என்னத்த சொல்லுது, திறக்க வேண்டிய பூட்டு இந்த வீட்டுல இன்னும் நிறைய இருக்குதா, அப்படி என்னத்த சொல்லுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறமா தான் யோசனை வருது, ஒருவேளை அந்த ரூமை பத்தி தான் பாட்டி பேசிட்டு இருக்கா. ஓ ஷிட், இது எப்படி நான் மறந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல பாட்டிய. இப்போ நைட்டை அடுத்து நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவ தூங்கினதுக்கு அப்புறமா இவன் மெதுவா எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல வந்து பாட்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அப்புறம் நேரா எழுந்திருச்சு போய் என்ன பண்றான்னா அந்த வீட்டுல இருக்கிற மாடிப்படியில ஒரு நரம்பை வச்சு கட்டிக்கிட்டே இருக்கான். இதுக்கு காவலுக்கு வேலைக்காரியுமே நிக்க வச்சிருக்கான். யாராவது வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேலைக்காரியுமே காவலுக்கு நின்றுகிட்டு இருக்கு. இவனும் கட்டி முடிச்சுட்டு இப்ப பாட்டி மேலிருந்து கீழே இறங்கி வந்தாலும் சரி, இல்ல கீழே இருந்து மேல போக ட்ரை பண்ணாலும் சரி, இந்த நரம்புல தடுக்கி விட்டு கண்டிப்பா மேல போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வில்லத்தனமா பிளான் போட்டு வச்சிருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சா. இவன் வந்து நீ இன்னும் நல்லா தூங்குமா, நீ நல்லா தூங்குனா நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் நம்ம குழந்தை நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயினி படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் நேரா கீழே போய் சோஃபால உட்காந்துக்கிட்டு பாட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாட்டி ரூம்ல இருந்து வெளியே வருது சாம்பிராணி புகையை போட்டுக்கிட்டே. இவனும் சாம்பிராணி புகையை வீடு ஃபுல்லா காமிங்க பாட்டி, மறக்காம என்னோட ரூம்ல காட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த மாடிப்படியை நோக்கி போயிட்டு இருக்கு. இவனும் பார்த்துட்டு இருக்கான். பாட்டி அதுல காலை வச்சு வலிக்கு விழணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது யதார்த்தமா நம்ம ஹீரோயினி கண்ணை முழிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா ரூமை விட்டு. பாட்டி இங்க இருந்து மேல போறதுக்குள்ள அவ கீழே இறங்கி தடுக்கி விழுந்துருவா போல. இதை பார்த்ததுமே அவன் டக்குன்னு எழுந்திருச்சு, ஜான்வி நீ எதுக்காக வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அது வந்துங்க நான் முழிச்சிட்டேன், எனக்கு பசிக்குது, அதான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு பசிச்சா என்ன, கீதா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவா, நீ ரூம்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லைங்க நான் தான் முழிச்சிட்டேனே, நானே போறேன் அப்படின்னு சொன்னா. இல்ல நீ வராத, நீ மேல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதையும் மீறி நம்ம ஹீரோயினி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. டக்குன்னு ஓடி வந்து இவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு ஜான்வி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ மேல போமா, நான் வந்து உனக்கு சாப்பாடு தானே வேணும் எடுத்துட்டு வர சொல்றேன், பாட்டி நீங்களே போங்க, ஜான்விக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாங்க, நான் வந்து சாம்பிராணி புகையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கையில இருக்கிற அந்த சாம்பிராணி புகையை வாங்கிட்டு இப்ப இவன் மேல போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது வேலைக்காரிட்ட கண்ணை காமிச்சிட்டு போறான், இதை கட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரூமுக்கு பொண்டாட்டி அழைச்சிட்டு போயிட்டு இவன் ரூம் ஃபுல்லா சாம்பிராணி புகை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க பொண்டாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா தாங்கல. என்னது இது, இந்த குழந்தை வந்த நேரம் இவருக்குள்ள நிறைய மாற்றம் தெரியுதே, நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. அது பத்தாத்துக்குன்னு புருஷனுக்கு வர மையெல்லாம் வச்சு விடுறா, திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நைட் ஆயிடுது. பாட்டி என்ன பண்ணுதுன்னா அவனால ஹேர் பின்னை வச்சு பூட்டை திறக்க முடியும் அப்படின்னா நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கு ஒவ்வொரு பின்னா போட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பூட்டை திறந்துருது ஹேர் பின்னை வச்சு. அப்போ இதை வச்சே பூட்டை திறந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணா இப்போ எல்லாரும் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொண்டாட்டிக்காக இவன் ஆசையா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்கா. இவனும் சரி சரி போ கீதா, அங்கே ஃப்ரிட்ஜில் நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சேன், அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள பாட்டி கிச்சன்ல இருந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்கு. வேலைக்காரையும் பார்த்துட்டு வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சைகையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ, நான் தானே வாங்கி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கான் கோவப்பட்டு. ஆமாப்பா நீ வாங்கி வச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அதை நான் சாப்பிட்டுட்டேன்பா அப்படின்னு பாட்டி சொல்லுது. உடனே இவனுக்கு செம கோவம் வந்துருது. நம்ம ஹீரோயினி அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், எனக்கு இப்போ பசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இவனுக்கு கோவம் தானே வருது. பாட்டி வேற சும்மா இருக்காம இங்க பாருப்பா, பிள்ளைத்தாச்சி பொண்ணு என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்துடணும், அப்பதான் குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவனும் குழந்தை மேலதான் ரொம்ப உயிரா இருக்கான்ல, அதனால அப்படியா என் புள்ள எது ஆசைப்பட்டாலும் அதை நான் வாங்கி கொடுத்தே தருவேன், சரி வா ஜான்வி நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்டநடி ராத்திரியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் வெளியே பொண்டாட்டிய. அண்ட் இது எல்லாமே பாட்டியோட பிளான் தான். ஏன்னா இவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த ரூம் பக்கம் போகவே முடியாது. அதனால அவங்கள அப்படி வெளியே அனுப்பி வச்சுட்டு பாட்டி என்ன பண்ணுதுன்னா நேரா அந்த ரூமை நோக்கி போகுது. ஹேர் பின்னை வச்சு அந்த பூட்டை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கு.
சின்ன பூட்டை ஹேர் பின்னை வச்சு தொறந்தா அது அங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இத்தனை பெரிய பூட்டால் மாட்டி தொங்குது. ஸோ இதை வந்து ஹேர் பின்னை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது திறக்க முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ட்ராவில் வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு ராடை எடுத்து அந்த பூட்டுலேயே பாட்டியை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியாவது திறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாட்டியை அடிக்கிற சவுண்டு வந்து அந்த வேலைக்காரிக்குமே கேட்டுருது. உடனே வேலைக்காரியுமே அந்த ரூமை எட்டி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. வந்து பார்க்கும்போது அங்கே பாட்டியை காணோம். பாட்டி வந்து அழகாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு யாருக்கும் தெரியாம. ஸோ அவளும் வந்து பார்த்துட்டு யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. இது வேலைக்கே ஆகாது, வேற ஏதாவது தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பார்த்தா 2 எலிங்களை பாட்டி கூட்டிட்டு வந்திருக்கு. என்னத்துக்கு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதே சமயம் இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட கேட்காம பொண்டாட்டியோட வயிற்றுல காதை வச்சுக்கிட்டு பேபி உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பேபி என்னமோ காதில் சொல்கிற மாதிரி ஓ அந்த ஃப்ளேவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேராக அந்த கடைக்காரங்கிட்ட போய் என் பையனுக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் வேணும் அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த ஆள் மேங்கோ ஃப்ளேவர் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனுக்கு கோவம் வருது, முகம் மாறுது. இதை கவனிச்ச நம்ம ஹீரோயினியும் பரவாயில்ல விடுங்க, இப்போ உங்கள் பையனோட மனசு மாறிடுச்சு, அவனுக்கு இப்போ மேங்கோ ஃப்ளேவர் வேணாமா, அவனுக்கு வந்து இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணுமா, அங்கே பாருங்க அந்த பையன் கூட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் சரி அப்படியா என்னோட பேபிக்கு இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணுமா, அந்த ஐஸ்கிரீமை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பொண்டாட்டிக்கும் கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா பொண்டாட்டியை காரில் உட்கார சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணுமா, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, அதை நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வந்தான்ல அதே ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்து அங்கே இருக்கிற ஃப்ரீசரில் இருக்கிற ஃப்ளக் பாயிண்ட்டை பிடுங்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். இவன் பாட்டிக்கு இவன் என்ன பைத்தியமாவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனரும் முழிச்சிட்டு இருக்கான். என்ன சொன்ன பைத்தியமா, பைத்தியம் என்ன பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்க பைத்தியம் மாதிரி தலையை விரிச்சு போட்டு கத்திட்டு இருக்கான். இப்படி தாண்டா பண்ணும் பைத்தியம், இப்போ நான் வந்து உன்னோட ஃப்ரீசரை மட்டும் தான் காலி பண்ணேன், ரொம்ப அதிகமாக பேசினேன், அப்புறம் உன்னோட கடையை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஒரு மேங்கோ ஃப்ளேவர் பொண்டாட்டி கேட்டது இல்லை அப்படிங்கிறதுக்காக இவன் அவனோட வியாபாரத்திலே கையை வச்சுட்டு போகிறான். சரியான சைக்கோ பயலாக இருக்கானே இவன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீடு இருக்கிற நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது. எல்லா திங்ஸும் உடச்சி கிடச்சி அப்படி இப்படின்னு கிடக்குது. பார்த்தா அதுக்கு பாட்டியும் அந்த வேலைக்காரியும் கம்பை வச்சுட்டு அங்கே இருக்கிற எலி அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதை துரத்திக்கிட்டே அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எலி வந்துருச்சுப்பா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்னது எலியா, ஏன் வீட்டில் எலியா, சான்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட நான் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன், அதுவும் அங்கே நீ பூட்டி வச்சுருந்தால அந்த ரூம் சைட்லேருந்து தான் எலியெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியா சரி நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். போன அடுத்த செகண்டே பார்த்தா பாட்டியும் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. அந்த சீக்ரெட் ரூமில் இருக்கிற அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக தான் போகிறான். பாட்டியும் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அந்த சாவி வந்து அவன் எங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மொத்த பிளானுமே பாட்டி போட்டிருக்கு. இப்போ அவனும் அந்த சாவியை வெளியே எடுக்கிறான். எங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ஸ்லேயே தான் அந்த சாவியை சேஃபாக வச்சுருக்கான். அந்த சாவியை எடுத்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கான். இதை பாட்டியும் கவனிச்சிருது. அப்போ சாவியை வந்து அவன் பர்ஸ்லேயே தான் வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதனால இப்போ என்ன பண்ணுதுன்னா மறுநாள் ஆனதும் விராஜ் குளிக்க போன நேரமாக பார்த்து பாட்டி வந்து ரூமுக்குள்ளே போகுது. பேத்திக்கிட்டே கேட்குது எங்கம்மா விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி. அவர் குளிக்க போயிருக்காரு பாட்டி, அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, அப்படியே நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா கூட 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா 20 நிமிஷம் கழிச்சு தான் அவர் வெளியே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியாமா சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜான்வியை கீழே அனுப்பிச்சு வச்சிருது பாட்டி. அப்புறமா பாட்டி பார்த்து வச்சிருந்துச்சுல்ல அவன் பர்ஸில் தான் சாவியை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவன் குளிக்க போன நேரமாக பார்த்து பர்ஸில் இருக்கிற சாவியை எடுத்துருச்சு. ஆனால் இப்போ 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாவியை எடுத்துகிட்டு கீழே போகுது. நேராக அந்த சீக்ரெட் ரூம் பக்கமாக தான் போகுது. அங்கே போய் என்ன பண்ணுதுன்னா அங்கே பூட்டி இருந்துச்சுல அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருது. இதுதான் பாட்டியோட ஆக்சுவல் பிளான். என்னன்னா பூட்டி இருக்கிற ரூமை ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப சாவியை அதே இடத்துல தான் வச்சாகணும். அதே மாதிரியே ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப அந்த சாவியை வைக்கிறதுக்காக போகுது. அப்போ பேத்தி வந்து வழி மறிச்சிட்டு ஏன் பாட்டி எங்க பாட்டி இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்கீங்க, வாங்க பாட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. இதான் நான் வரமா, அந்த கை கழுவிட்டு வரேன், நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை மட்டும் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா பாட்டி கிச்சன் பக்கமாக போகுது. அந்த பக்கமாக போய் இப்போ என்ன பண்ணுறது, சாவியை வச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு அந்த பக்கமாக வேற மாடிப்படிக்கு ஏறி போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க போல். அதில் ஏறி பாட்டி நேராக ரூமுக்கு போயிடுது. அங்கே போய் சாவியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவன் குளிச்சுட்டு கரெக்டாக வெளியே வந்துட்டான். 20 நிமிஷம் ஆயிடுச்சு போல். என்ன பாட்டி காலையில் ரூம் பக்கம் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அது வந்துப்பா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கு. தண்ணி குடிக்க நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வரணுமா என்ன, கீழே கிச்சன்லேயே தான் தண்ணி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லைப்பா நான் மொட்டை மாடிக்கு போயிருந்தேன் துணிக்காய போடலான்னு சொல்லிட்டு, அப்படியே கீழே இறங்கி வரும்போது ஓ ரூம் தானே ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, இப்போ எனக்கு தாகமாக இருந்துச்சுப்பா, அதனால தான் ஓ ரூமில் தண்ணி வச்சிருப்பியா அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன், சரிப்பா நான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிடுச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு. பட் இவன் இருந்ததுனால சாவி அவனோட பர்ஸில் வைக்க முடியல, அதனால
வெளியே வந்துட்டு இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு யுவராஜும் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகி கீழே வந்துட்டான். எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி என்ன சொல்லுதுன்னா, சாவியை வச்சாகணும்ல, அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பிளானை போடுது. இங்கே பாருப்பா, உனக்கு வந்து பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறல, ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும். அதனால நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் பூஜை பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே போனால் பணம் வச்சு கொடுக்கணும்ல, அதுக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அவனும் பர்ஸ்லேருந்து 2000 எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். என்னப்பா நீ பெரிய பிஸ்னஸ் மேன் விராஜ் டோப்ரால், வெறும் 2000 கொடுத்தாங்க அப்படின்னு நான் கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி, 5000 கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. அவனும் அதில் எடுத்துகிட்டு இருக்கான் பர்ஸில். இங்கே கொடுப்பா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸை பிடிங்கிருது. அதில் இருக்கிற பணத்தெல்லாம் ஒன்று ஒன்றா எண்ணிக்கிட்டு இருக்கு. 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவமாக வருது. நம்ம ஜான்வி வர முழிச்சிட்டு இருக்கா, பாட்டி ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. பாட்டி கையில் வச்சிருக்க பணத்தெல்லாம் பார்த்தா பழைய ஞாபகம் தான் வருது. பழைய 1000 ரூபா நோட்டு. இப்போல்லாம் இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுமா? அப்படியே பாட்டி பணத்தை எண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு கீழே போட்டுருச்சு பர்ஸோடு சேர்த்து பணத்தையும். என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்வி முழிச்சிட்டு இருக்கா. கீழே விழுந்த பணத்தை அப்படியே எடுக்கிற சாக்கில் என்ன பண்ணுதுன்னா, பாட்டி ஆல்ரெடி வந்து இடுப்பில் மறைச்சு வச்சிருந்த சாவியை அந்த பர்ஸுக்குள்ளே வச்சிருது. எவ்வளோ அழகாக பிளான் போட்டிருக்கு பார்த்தீங்களா பாட்டி. இப்போ சாவி அவனுக்கு வச்சதும் தெரியாது, எடுத்ததும் தெரியாது. அதுக்கப்புறமா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு, இந்தாப்பா 5000 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பர்ஸை திருப்பி கொடுத்துருது. ஆனால் அவனுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்தாலும் வரும். இப்போ பர்ஸை பாட்டி பிடுங்குச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ பர்ஸில் தான் நம்ம சாவியை வச்சிருந்தோம் அப்படிங்கிற அந்த யோசனையும் வரும். அதனால என்ன பண்ணுதுன்னா, பாட்டி ஏன்பா 1 ரூபா இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எதுக்கு பாட்டி 1 ரூபான்னு கேட்டால் 5001 ரூபா தான்ப்பா வைக்கணும், அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் பர்ஸ்லேருந்து 1 ரூபா எடுத்து கொடுக்குறான். பாட்டியும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு யோசனை வருது, எதுக்காக பாட்டி பர்ஸு மேலே ஒரு கண்ணா இருக்குது, அப்போ பர்ஸில் இருக்கிற சாவியகவே எடுத்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறான், செக் பண்ணி பார்க்குறான். அந்த சாவி உள்ளே தான் இருக்குது. நல்ல வேளை சாவி எதுவும் பாட்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான் ஆஃபீஸ்க்கு. நேராக ஆஃபீஸ்க்கு போனவன் ஆஃபீஸ் வேலையை பார்க்காம அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மெனிக்யூர் பெடிக்யூர் வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ 2 பேரும் வந்து அந்த மேனேஜர் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 2 பேருமே வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான். இப்போ இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம், நம்ம ஜான்வி சொல்லிட்டா பையன் தான் பிறக்க போகுது அப்படின்னு, இருந்தாலும் அதில் இவனுக்கு முழு நம்பிக்கை இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். கேட்குறான் அந்த மாதிரி, என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், 100% கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சார் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிட போகுது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா நான் எதுக்காக உங்களை இங்கே வர சொல்ல போகிறேன், எனக்கு இப்போவே கன்ஃபார்ம் பண்ணணும், அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என்ன டெஸ்ட் வேணாலும் எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, எனக்கு என் மனைவி வயிற்றில் இருக்கிறது என்ன குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன காரியம் பண்ண சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா சார், இது வந்து நம்ம கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்க ஒரு விஷயம், வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தை நீங்க பண்றது மட்டும் இல்லாம எங்களையும் இதுல கூட்டு சேர்த்துக்கிறீங்களா, எங்களால இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மேனேஜர் கிட்ட கண்ணை காட்டுறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எதுக்கு சார் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நான் சொல்ல போற ஐடியாவை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% இல்லை 200% கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடும், உங்களுக்கு வந்து பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளா அப்படிங்கிறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர்லாம் தேவையில்ல, ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஒருத்தவர் இருக்காரு, அவர் சொல்லிடுவாரு உங்க மனைவி வயித்துல என்ன குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஐடியா இவனுக்கும் பிடிச்சி போயிடுது. ஆனா அதே சமயம் பாட்டி அவன் ஆஃபீஸ் போன நேரமா பார்த்து ஆல்ரெடி திறந்து வச்சுச்சு இல்லையா, அந்த பூட்டை திறந்து இப்போ அந்த ரூமுக்குள்ளேயும் போயிடுது. அந்த ரூமை போய் பார்த்தா ரொம்பவே வினோதமா இருக்குது. ஏன்னா அந்த ரூமை திறந்து பார்த்தா பல வருஷமா பூட்டி கிடந்த ஒரு ரூமுக்குள்ள போன மாதிரி தான் இருக்கு. பழுதடைஞ்சு பாலடைஞ்சு ஒட்டடை பிடிச்சி போய் கிடக்குது. நம்ம பாட்டியும் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கு. நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கடிகாரத்தை கவனிக்குது. அது கரெக்டா 8:20 அப்படிங்கிற மணியில நின்றுருக்கு. அப்புறம் திரும்பி இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கடிகாரம் இருக்கு. அதுலயும் அதே சேம் டைம் தான் இருக்கு. என்னது இது வித்தியாசமா இருக்கு, அது எப்படி 2 கடிகாரமும் ஒரே நேரத்துல நின்றுருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. கீழே வேற தேதி போட்டிருக்கு, ஜனவரி 5ஆம் தேதி அப்படின்னு. என்ன சம்மந்தம் இருக்கு இந்த 5ஆம் தேதிக்கும் இந்த டைமுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு பெரிய சோஃபா இருக்கு. அந்த சோஃபா மட்டும் புத்தம் புதுசா இருக்கு, தொடச்சு வச்சிருப்பாங்க போல. அதை தொட்டு பார்த்தா அதுல எந்த ஒரு தூசியுமே இல்லை. பக்கத்துல பார்த்தா ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பாக்குது பாட்டி. அதுல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பத்திரம் இருக்கு. பத்திரத்துக்கு நியூஸ் பேப்பர் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன விவரம் அப்படிங்கிறது பாட்டிக்கு எதுவுமே புரியல. ஆனா நான் படிச்சுட்டேன், பாட்டிக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபைலை நேரா எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுது. வெளியே வந்தது மட்டும் இல்லாம அதை கொண்டுட்டு நேரா அந்த சஞ்சயை பாக்குறதுக்காக போயிடுது. அவன் இன்னுமே ஜெயில தான் இருக்கான் போல. ஆக்சுவலி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவன் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்காங்க போல. அவங்கிட்ட போய் பாட்டி
ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கு. இங்க பாருப்பா, நான் உன்கிட்ட விராஜ் பத்தி பேச வரல. ஆனா எனக்கு ஒரு உதவி நீ செஞ்சாகணும். இது உன்னால மட்டும் தான் முடியும். வேற யாருக்கிட்டயும் இந்த உதவிய நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல குடுத்து படிச்சு பார்க்க சொல்லுது. இந்த ஃபைல்ல அப்படி என்னதாப்பா இருக்கு? படிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அவனும் அந்த ஃபைல புரட்டி பார்க்குறான். புரட்டி பார்த்து படிச்சவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நமக்குமே நிறைய மிஸ்ட்ரீஸ் வெளிய வருது இந்த ஃபைல் மூலமா. என்னப்பா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இது வந்து அடாப்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதாவது ஒரு குழந்தைய வந்து இன்னொருத்தவங்களுக்கு தத்து குடுத்துருக்காங்க. அதுக்கான பத்திரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அத படிச்சு காட்டுறான். அதுல தத்து குடுத்தவங்களோட பேரு வரைக்கும் போட்டிருக்கு. பாட்டி உடனே கேக்குது. அதுல வந்து விஜய் சர்மான்னு ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவன் சந்தேகமா தானே பேரை சொன்னான். அதனால கேட்கவும் ஆமா பாட்டி போட்டிருக்கு. அவர் தான் தன்னோட பசங்களை வந்து சங்கர் டோப்ராயில் அப்படிங்கிறவருக்கு தத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி படிக்கிறான். இப்பதான் பாட்டிக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்போ இதனாலதான் அன்னைக்கு அப்பம் பேரை கேட்கும் போது அவன் தடுமாறி இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த ஃபைல்ல. என்னதுன்னா, அந்த தத்தெடுத்த அப்பா அம்மா 2 பேருமே ஒரு தீ விபத்துல இறந்து போயிட்டாங்க. அதுல உயிரோட இருக்கிறது அவங்களோட பசங்க 2 பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறான். பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரா? அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அப்பதான் அந்த ரூம்ல வந்து பாட்டி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். ஒரு ஃபேமிலி போட்டோ மாட்டிருக்கும். அதுல வந்து 2 பசங்களை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ ஒன்னு விராஜ் அப்படின்னா இன்னொரு பெண் குழந்தை யாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேக்குது. அதையும் அவன் படிச்சு சொல்றான். அந்த பெண் குழந்தை பேரு பாயல் டோப்ராயில். அவங்க பேர்ல தான் டோப்ராயிலோட மொத்த சொத்துக்களுமே எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாட்டிக்கு இதெல்லாம் கேட்டதுமே ஒரே மர்மமா இருக்கு. என்னப்பா சொல்ற நீ? பாயல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த வீட்லயே இல்லையே, அப்ப அந்த பொண்ணு எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அப்பதான் இவன் இன்னொரு மேட்டரையும் படிச்சு சொல்றான். கரெக்டா அந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் தீ விபத்துல இறந்து போன 15 நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கான மருந்து சீட்டும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிச்சு சொல்றான். டேட்டு உட்பட கரெக்டா 2005 ஜனவரி மாசம் 19ஆம் தேதி சேர்த்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ உண்மையிலே பாயலுங்கிற ஒரு கேரக்டர் இந்த ஸ்டோரிக்குள்ள இருந்திருக்கு. ஆனா இப்போ அவ எங்க போனா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவ எங்க இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கு. அதையும் இவன் சொல்லிடுறான். சிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பேர்ல தான் அந்த மருந்து சீட்டுமே இருக்கு. அதே சமயம் இங்க வீட்டுக்கு விராஜ் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்தவன் தனியா வராம ஒரு மொட்டை பாச கூட்டிட்டு வந்திருக்கான். மந்திரவாதியான். அவனை கூட்டிட்டு வரவுமே பார்த்துட்டு நம்ம ஜான்வி பயந்து போயிடுறா. ரிலாக்ஸ் ஜான்வி, இவரை பார்த்து பயப்படாத. இவர் ஒரு பாபா, நமக்காக பூஜை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. என்ன பூஜை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ யோசிக்கிற. அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னோட வயித்துல வளர்ற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். நீ பையன்னு சொன்னல, அது பையனானு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? அதுக்காக தான் நான் இவரை வர சொன்னேன். இவர் பூஜை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வருமா? நீ போய் பூஜைக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்பி வச்சிடறான். அவளும் ரூமுக்கு யோசிச்சிட்டே போறா. எதுக்காக அவர் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இவனுங்க 2 பேரும் பூஜை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. அந்த மொட்டை பாபாவும் உட்காந்து பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயினுக்காக விராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினி ரெடியாகி அழகா வந்து நிக்கிறா. அவளை பார்த்து புருஷங்கார அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மொட்டை பாஸ் அவனும் வந்து பாக்குறான். அவ அழகுல மயங்கி இவன் அதை கவனிச்சுட்டு, யோ உன்னோட வேலை வந்து பூஜை பண்றது மட்டும்தான். அதை விட்டுட்டு என் பொண்டாட்டிய பார்த்த அப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன் பார்த்துக்கோ. நீ மந்திரவாதியா இருந்தாலும் நான் உன்னை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன். ஒழுங்கா நீ பூஜை முடிகிற வரைக்கும் என் பொண்டாட்டி பக்கம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாது. அந்த பக்கமா தான் திரும்பி நீ பூஜையை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கொடுமையை பார்த்தீங்களா? அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா இவன் இந்த பக்கம் தான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான்ல. இனி என்னெல்லாம் கொடுமை பண்ண போறான்னு தெரியல. நம்ம ஹீரோயினியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினி அப்பாவியா உட்காந்துருக்கா. எதுக்காக இந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பிறக்க போற குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, பிறக்கிற குழந்தை ஆணாவே பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை பண்றாங்க போல. அதுக்கு நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்கா. இவனும் அந்த மந்திரவாதி சொல்ற ஒண்ணு ஒன்னா பொண்டாட்டிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். தலையில ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலையில தண்ணி எடுத்து ஊத்துறான். மஞ்சளை எடுத்து பூசிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பயந்து போய் உட்காந்துருக்கா. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா ஆணாதான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு போயிடுறான். அதே சமயம் பாட்டி ஃபைல் எடுத்துட்டு போனுச்சு இல்லையா, சஞ்சய் கிட்ட கேட்டதுக்கு அவன் சொல்லியிருப்பான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பாயலுங்கிற பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பொண்ணை தேடி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருச்சு பாட்டி. அங்க போய் இந்த மாதிரி பாயலுங்கிற பொண்ணை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னதும், சரி வெயிட் பண்ணுங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் அங்க இருந்து போயிடுது. பாட்டியும் ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா ஒரு பொண்ணை இழுத்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ வரைக்குமே காலை தான் காட்டுறாங்க, முகத்தை காட்டல. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் முகத்தையே காட்டுறாங்க. இவ தான் அந்த பாயலுங்கிற பொண்ணு நம்ம விராஜ் டோப்ராலோட தங்க
தங்கச்சி வந்ததுமே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. பாட்டி வந்து அவகிட்ட கேட்டுட்டு இருக்கு. இங்க பாரும்மா, நீ தான் பாயல் டோப்ராயலா? உன்னோட அண்ணன் என்னோட பேத்திய தாம்மா கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்ப நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னோட பேத்திய காப்பாத்தணுங்கிறதுக்காக தாம்மா. ப்ளீஸ்மா சொல்லுமா, உனக்கு என்னதான் ஆச்சு? அப்புறம் உன்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்புறம் நீ எதுக்காகம்மா இங்க வந்து எப்படிம்மா வந்த? அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டுட்டு இருக்கு. ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அப்படியே கீழே குனிஞ்சுட்டே உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் இவ எந்த பதிலும் சொல்ல மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு விராஜ் டோப்ராலோட போட்டோவை காமிக்குது பாட்டி. அந்த போட்டோவை பார்த்தா அடுத்த செகண்டே பார்த்தா இவ மறண்டு போயிடுறா. இவன் தான் உன் அண்ணனா, சொல்லுமான்னு கேட்டா அவ பயந்து போய் ரொம்ப வேகமா அலறிக்கிட்டே இருக்கா. அந்த சவுண்டு கேட்டு நர்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. பாட்டி கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே அந்த பொண்ணு பதில் சொல்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட போய் விசாரிக்குது. இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் யாரு, அவங்களோட அட்ரஸ் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுது அட்ரஸ். அதே சமயம் இந்த பக்கம் விராஜ் வந்து பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். பாட்டி அப்பவே கோயிலுக்கு போச்சுல, இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தெரியலங்க, நான் வேணா வீட்டுக்கு கால் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி இந்த கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயினி கால் பண்ணிட்டு இருக்க நேரமா பார்த்து அவனும் அந்த பக்கம் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். பாட்டி அப்படி எங்க தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுல பார்த்தா பாட்டி மறைஞ்சு மறைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. எதுக்காக இந்த பாட்டி இப்படி மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் ரீவைண்ட் பண்ணி பாக்குறான். அதுல பார்க்கும் போதுதான் தெரியுது பாட்டி வந்தது, சாவியை ஓபன் பண்ணது, அப்புறம் இந்த ரூமுக்குள்ள போனது, வெளியே வரும்போது கையில ஃபைல் வரைக்கும் வச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துடுறான். ஓ ஷிட், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கி போட்டு அவன் படிக்க இங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எங்க ஓடுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நேரா அந்த ரூமுக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா அவன் பூட்டி வச்சிருந்த அந்த லாக் வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கு. இப்போ பாட்டி உள்ள திறந்து போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா அந்த பொட்டி திறந்து கிடக்குது. அந்த பொட்டியில இருக்கிற ஃபைலை காணும். அப்போ அந்த கிழவி இங்க வந்து அந்த ஃபைலை தான் எடுத்துட்டு போயிருக்கா. இது சரியே இல்லை, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த பாட்டி ஃபைலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால வந்து மாமனார் வீட்டுக்கு நேரா தேடி வந்துட்டான். அங்க வந்து சும்மா பார்த்துட்டு போற மாதிரி வந்துட்டு, பாட்டி இங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பாட்டியா? பாட்டி உங்க வீட்டுல தானப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மாமா, பாட்டி கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க, கோயிலுக்கு போயிட்டு இங்கதான் வரேன்னு சொன்னாங்க, நான் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்ப இங்க வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, சரி ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு போறேன், நீங்க பாட்டி வந்தது டாக்ஸில அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த கிழவி இங்கேயும் வரலன்னா எங்க தான் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அந்த வேலைக்கார பொம்பளையை திட்டிட்டு இருக்கான். உன்னோட வேலை என்ன, அந்த கிழவியை கண்காணிக்கிறது தானே? அப்படி இருந்துமே அந்த கிழவி இங்க இருந்து போயிருக்கு, அது வரைக்கும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த அம்மாவும் ஏதோ கை ஜாடையில கண் ஜாடையில சொல்லிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லையே, நான் கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா என்னமோ தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. இவன் அப்படி மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அது ஒண்ணும் இல்லம்மா, தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டா, அதனால திட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறமா இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ரூம் வரைக்கும் அந்த கிளவி வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரூமை பத்தி அந்த கிளவிக்கு எப்படி தெரியும், யாரு சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். திரும்பவும் வந்து லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறான். எப்படி தெரியும் அந்த பாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுல பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு கால் வந்துச்சு இல்லையா, அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது கவனிச்சிடுறான். அப்போ யாரோ ஒரு ஆளு தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க பாட்டி கிட்ட அந்த ரூமை பத்தி அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிடுறான். அதே சமயம் அந்த பாட்டி நேரா அந்த டாக்டரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்துடுது. அங்க போய் பார்த்தா டாக்டரை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த டாக்டர் போல, பாயலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குது. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு, பாயல் டோப்ராயில பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், ப்ளீஸ் அவங்கள பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களும் சொல்றாங்க. அந்த பொண்ணை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அந்த பொண்ணு மென்டல் டிப்ரெஷன்ல இருந்தா என்கிட்ட வரும்போது நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாததுமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுங்களேன், ஏன்னா என்னோட பேத்தியோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இது. நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க பாயலோட அண்ணனுக்கு தான் என்னோட பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதுல அவளோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நான் அவளுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், தெளிவா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டுட்டு இருக்கு. இங்க விசாரிச்சுட்டு இருக்கா. அதே சமயத்திலே பார்த்தா அந்த பையன் அங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான், நேரா தங்கச்சியை பாக்குறதுக்காக. வழக்கம் போல அந்த நர்ஸுங்க வந்து உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இவன் சும்மா வரல, பக்கத்துல ஒரு பேக் வேற இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. தங்கச்சியை பார்த்ததுமே ஹலோ டார்லிங், மை டியர் சிஸ்டர், எப்படி இருக்க என்னோட அன்பான தங்கச்சியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போதான் அவ திரும்பி முகத்தையே பார்க்குறா போல. பார்த்ததுமே மிரண்டு போயிடுறா, அலற ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சுமா, ஏன் நீ இப்படி பயப்படுற, நான் உன்னோட அண்ணம்மா, உன்னோட பாசமான அண்ணன், என்னை பார்த்து நீ ஏமாச்சு எல்லாம் அப்படி பயப்படுற, நான் உனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேக்கை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணு அவனை பார்த்து பயந்துச்சு இல்லையா, அந்த பயத்துல அப்படியே நடுக்கிக்கிட்டு கீழே விழு
விழுந்துருது. அப்படியே படுத்துக்கிட்டே அந்த கதவை நோக்கி அப்படியே நவந்து நவந்து போயிட்டு இருக்கா. டக்குன்னு இவன் புடிச்சிடுறான். என்னம்மா தங்கச்சி, எதுக்காக நீ இவ்ளோ பயப்படுற? இங்க வா, என்னோட மடியில வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுக்க வச்சுட்டு தாலாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பாட்டி டாக்டர் கிட்ட விளக்கமா சொல்ல சொல்லி கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, அவங்களே இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசவே கூடாது. இப்ப நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, உங்களோட பேத்தியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னதுனாலதான் நான் இப்ப சொல்றேன். ப்ளீஸ் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியே தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாயலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் விராஜ் டோப்ரால பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. மிஸ்டர் டோப்ராயலுக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகியும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து தான் குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தாங்க. அவனுக்கு விராஜ் டோப்ரால்னு பேரும் வச்சாங்க. ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாங்க அந்த பையனை. தன்னோட ஆஸ்திக்கெல்லாம் இவன் தான் ஒரே வாரிசு அப்படிங்கிற அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. இப்படியே நாட்கள் போக போக மிஸ்ஸஸ் டோப்ரால் திடீர்னு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருது. அந்த பொண்ணு பேர் தான் பாயல் டோப்ரால். இப்ப இவ்வளவு நாளா இவனுக்கு மட்டுமே கிடைச்ச அந்த பாசம் திடீர்னு இன்னொரு குழந்தை வந்து பங்கு போடுறத அவனால தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு வந்து அது ஒரு மனநல பிரச்சனையாவே மாறி போயிடுச்சு. அந்த நோய்க்கு பேரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அப்படின்னா ஓசிடி அப்படிங்கறதான் விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை உள்ளவங்க தனக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணும், தனக்கு ஒரு பொருள் சொந்தமாயிடுச்சு அப்படின்னா அது தனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் தன்னோட பாசத்தை வெளிக்காட்டுறது எப்படின்னு தெரியாம அதை வெறித்தனமா காட்டுவாங்க. இந்த நோய் இருக்கிறவங்க ரொம்பவே அதிகமா யோசிப்பாங்க. அந்த யோசனைனால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவனுக்கு ஆரம்பத்துல நார்மல் ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக தன்னோட தங்கச்சி அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எல்லாமே தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்குது. இப்ப புதுசா வந்த இவளுக்கு என்னோட பாசத்தை நீங்க பங்கு போட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியை வந்து அவன் வந்து காயப்படுத்தினா கஷ்டப்படுத்தினான். இது எதுவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டோப்ராயலுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஏன் அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குது. நான் அவங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க நம்ப தயாரா இல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விராஜ் டோப்ராயல் அப்படிங்கிறவ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பையன் அப்படின்னு தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ல சொல்ல பாட்டிக்கு பீதியா ஆகுது. என்னது இப்படிலாம் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் தங்கச்சியை மடியில போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்றான், இங்க பாருமா தங்கச்சி, நான் உன்னை எத்தனை தடவை காப்பாத்தி இருக்கேன் சின்ன வயசுல. எவ்வளோ தடவை உன்னோட அண்ணன் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். அதெல்லாம் நீ மறந்துட்டியாமா? இப்ப என்ன உனக்கு இந்த அண்ணன் மேல உனக்கு கோவம் இருக்கு அதானே? அதை நீ வந்து எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியல. அதுக்கு நானே ஒரு ஐடியா பண்றேன். இந்த என்ன அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தன்னை தானே அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ உன்னோட அண்ணன் நீ மன்னிச்சிட்டா தானே? சரிம்மா, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன கிஃப்ட் ஏது கிஃப்ட் அப்படிங்கறது நமக்கு காமிக்கல. இந்த தங்கச்சிக்காரி பயந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான பைத்தியத்தை வெளியே விட்டுட்டு நல்லா இருக்கிற பொண்ணை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சைக்கோ ஹீரோவை பத்தின எல்லா உண்மையுமே டாக்டர் பாட்டி கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால பாட்டி கேக்குது, அப்படின்னா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த விராஜ் தான் அவனோட வளர்த்த அப்பா அம்மாவை கொண்டுபிட்டு அவங்களோட பொண்ணை பைத்தியம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மற்றதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அவன் வந்து தன்னோட நல்ல குணத்தை மட்டுமே வெளியே காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஆனா உண்மையான சைக்கோ குணத்தை தனக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்திருப்பான். அப்படித்தான் இத்தனை நாளா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட பாட்டியும் ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க இப்ப சொன்ன உண்மையினால என்னோட பேத்தியோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுது. அதே சமயம் இங்க தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்தானே இந்த சைக்கோ பையன், அப்போ ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ண போறான். அதுல வந்து ஒரு பொம்மை தான் இருக்கு. பொம்மை அழகான பொம்மையா தான் இருக்கு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து தங்கச்சி கிட்ட கொடுக்குறான். அவளுமே அந்த பொம்மையை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பொம்மையை வாங்கி அழகா விளையாண்டுட்டு இருக்கா. இதை தாமா நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன், ஏமா நீ ஒன்னு எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த பொம்மையை அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது பாதி எரிஞ்சிருக்கு பின்னாடி பக்கம். அதை அந்த பொண்ணு பார்த்த உடனே பொம்மையை கீழே தூக்கி போட்டு அலற ஆரம்பிச்சிருச்சு. இவனுமே நடிச்சுட்டு இருக்கான். என்னாச்சுமா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க, என்னோட தங்கச்சிக்கு என்னமோ ஆச்சு, அவ கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா பாசமா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க தங்கச்சிக்காரியை. இப்படித்தான் அவனோட உண்மையான சைக்கோ குணத்தை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான் போல. நம்ம பார்க்கும்போது அந்த பொம்மை சாதாரண பொம்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நேரா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவனோட டென்ஷனை குறைக்கிறதுக்காக செஸ் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ வந்து கால் பண்றான். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டாக்டர் இருக்காங்களா, டாக்டரோட வீட்டுக்கு தான் கால் பண்ணி வேலைக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அங்க வந்து யாராவது டாக்டரை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. அது வந்து ஒரு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஆமா ஆமா, ஒரு 65-70 வயசுல வந்து பாட்டி வந்தாங்க, அவங்க டாக்டரை பார்த்து பேசணும்னாங்க, பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ நான் நினச்சது சரிதான், அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இங்கே பாட்டியும் கிளம்பி வந்துட்டு இருக்கு காரில். அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. தன்னோட பேத்தியோட வாழ்க்கை இதில் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து பையன்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுது. ஆனால் அவரோட கால் பிஸின்னு வருது. யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காரு போல. வேற யாருக்கிட்டையும் இல்லை, மருமகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இவன் தான் ஃபோன் பண்ணி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, எனக்கு வந்து ஈவினிங் வந்து கிளைண்ட் கூட ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு ஹோட்டலில். அந்த பார்ட்டியில் சியாவோட என்கேஜ்மெண்ட்டே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்கிறேன், இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டா, எதுவுமே ரெடி பண்ணலையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னோட மேனேஜர் வருவார், அவர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நீங்கள் இங்கேருந்து பேக் பண்ணி கிளம்பி போனால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. சரி நீங்கள் மேனேஜர் கிட்ட ஃபோனை கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னதும் அவரும் ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் கிட்ட பேசுவான்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டான். நான் சொல்கிற வரைக்கும் ஃபோனை கட் பண்ணாத, காதிலே வச்சுட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டி திரும்பவும் பையனுக்கு கால் பண்ணுது. அப்பவும் பிஸின்னு தான் வருது. ஸோ பையன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களும் பேக் பண்ணி எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டாங்க. சரி இப்போ ஃபோனை வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு அந்த மேனேஜர் போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி வீட்டுக்கும் வந்துடுது. வந்து பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு, யாருமே இல்லை. என்னதான் நடக்குது இங்கே, யாரையுமே காணமே, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஓடுது. எங்கே ஓடுது அப்படிங்கிறது தெரியல. பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நான் சஞ்சய் பேசுகிறேன் பாட்டி, நான் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன், நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறேன், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் ஜான்வியை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரிப்பா இந்த நான் வந்துடுறேன், நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஓடிக்கிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி. அண்ட் இந்த காலையும் பண்ணது இந்த சைக்கோ பைய தான். பாட்டியை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கான் போல. எவ்வளோ கிரிமினலான மைண்ட் இவனுக்கு. நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், எப்படி சஞ்சய்னு சொன்னதுமே பாட்டி நம்பி போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இவன் வந்து சஞ்சய் குரல்லே வந்து மெமிக்ரி பண்ணி பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சஞ்சயோட ஃபோன் நம்பர்லேருந்தே பேசியிருக்கான். அதனால தான் பாட்டி நம்பிடுச்சு. சஞ்சயோட சிம்மை எடுத்து அவனோட ஃபோனில் போட்டு தான் பேசியிருக்கான். இவனுக்கு தான் போலீஸில் ஆள் இருக்குல்ல, அதனால அவனோட ஃபோனை ஆட்டையை போட்டு தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கான் போல. பாட்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. வந்து பார்த்தா காணோம் சஞ்சயை. அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தானே நிற்கிறேன்னு சொன்னான். வாசல் வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் அவனை காணோம். சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குது. அவன் இன்னுமே ஜெயிலில் தான் இருக்கான். உடனே பாட்டிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னது இது, இவன் தானே இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இவன் என்னடானா லாக்அப்பில் உட்காந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு அந்த பக்கம் பாட்டியோட ஃபோட்டோ வச்சு தேட சொல்லிட்டு இருக்கான் அந்த எடுபடி. இந்த பாட்டியை எங்கே பார்த்தாலும் உடனே கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இந்த பாட்டியா, இந்த பாட்டி இப்போ தான் நான் இங்கே பார்த்தேன், போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறானுங்க. பாட்டியை காணோம். அதுக்குள்ளே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கு. பாட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்காகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. இவன் பைத்தியக்காரன்னு நான் வந்து சாதாரணமாக எடை போட்டது தப்பாக போயிடுச்சு, ஆனால் இவன் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சு தான் என்னை மாட்ட வைக்க பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளி உலகத்துக்கு காட்டியே தீருவேன், என்னோட பேத்தியும் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நடந்து அங்கேருந்து போயிட்டு இருக்கு. அங்கே பாட்டியை சுத்த விட்டுட்டு இங்கே பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு நெக்லஸ் போட்டு விடுற சாக்கில். நம்ம ஹீரோயினி இப்போ எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானா, தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால, ஸோ அதனால தான் அந்த பாட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. பாட்டியை பற்றியும் கேட்டிருப்பா. பாட்டி எங்கே, அவங்க இன்னுமே கோயில் விட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பாட்டி வந்து அப்பா வீட்டில் இருக்காங்க, அப்படியே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அதனால நம்ம ஹீரோயினையும் ஃப்ரீயா விட்டுருவா. அதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா சேட்டப் பண்ணிட்டு இருந்துச்சுல எலி, அந்த எலியையுமே பிடிச்சி கையில வச்சுட்டு இருக்க அந்த வேலைக்காரி, கூட்டி இந்த எலியை எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். 2 பேரும் அப்படி வாசப்படியை தாண்டி வெளியே போகும்போது நம்ம ஜான்வி அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. டக்குன்னு இவன் பிடிச்சிடுறான். அதனால நம்ம ஹீரோயினுக்கு எந்த அடியும் படலை. சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனா நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு கெட்ட சகுனமா படுது. நம்ம ஹீரோயினி சொல்றா, எனக்கு என்னமோ இந்த நேரத்தில் இப்போ இங்கேருந்து கிளம்புறது சரியா படும்னு தோணலைங்க, இந்த மாதிரி வெளியே போகும்போது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது நல்ல சகுனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லைம்மா, நீ ஏமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் உன்னோட புருஷன் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை காரில் உட்கார வச்சுட்டான். அப்போ நம்ம ஹீரோயினி கார் கண்ணாடியை சரி பண்ணிட்டு தலை சீவிட்டு உட்காந்துருக்கா போல. அந்த கேப்பில் இவன் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரன் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது, அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆனது எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல. இவனுக்கு செம கோவம் வந்துடுது. பத்தாயிரத்துக்கு காருக்குள்ளே போனால் இவ வேற கண்ணாடியை திருப்பி வச்சிருக்கா. அது அவனுக்கு இரிட்டேட்டிங்காக ஆகுது. என்ன பண்ணுற ஜான்வி, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரு கண்ணாடியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். பட்
கோவப்படலை. ஏன்னா இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோயினி தப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினி அவங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக இன்னொரு விஷயத்த கேட்குறா. என்னன்னா, இந்த வேலைக்கார பொம்பளை கீதா இருக்குல்ல, அந்த பொம்பளையுமே நம்ம கூட அழைச்சிட்டு போகலாமே என்கேஜ்மெண்ட்டுக்கு. அவங்களும் என்னதான் இருந்தாலும் நம்ம கூடவே தானே இருக்காங்க நம்ம வீட்டில். அதனால தாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வேணான்னு சொன்னால் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாலே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரிம்மா நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு காரில் போயிட்டு இருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக. இங்கே பாட்டியும் ரோட்டில் மூச்சு முட்டை நடந்து வந்துட்டு இருக்கு. எதிர்த்தாப்புல பார்த்தா போலீஸ்கார வண்டி வேற வந்துருச்சு. அந்த வண்டியை பார்த்ததுமே பாட்டி ஒரு மரத்து பக்கமாக போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அவனுங்களும் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நேராக அந்த மரத்து பக்கம் தான் வந்துட்டு இருக்கானுங்க. அச்சுச்சோ பார்க்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க 2 பேருமே மரத்து பக்கம் போய் அங்கே இருக்கிற 2 கல்லை தூக்கிட்டு போறானுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவனுங்க வந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை போல. அந்த கல்லை வச்சு ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி போயிடுறானுங்க. பாட்டி நல்ல வேலை தப்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் இப்போ வந்துட்டு பார்த்துட்டு போனீங்கல்ல பாயலுங்கிற பொண்ணு, அவங்க வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா, சீக்கிரமாக கிளம்பி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கிளம்பி போகுது. அண்ட் இந்த ஃபோன் காலையும் பண்ணது இந்த போலீஸ்காரனுங்க தான். ஃபோன் பண்ணி வர சொல்லி பாட்டியை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளான் போல். அண்ட் பாட்டியுமே அந்த பக்கம் கெஸ் பண்ணிடுது. என்னது இது, ஒரு நிமிஷம், எனக்கு இப்போ தான் யோசனை வருது. அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் எப்படி எனக்கு கரெக்டாக கால் பண்ண சொல்லுது. பார்த்தா அதுக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட நம்பரையே நான் கொடுக்கலையே, அப்புறம் எப்படி கால் பண்ணுறாங்க? அது சரி, இதுவுமே அந்த விராஜோட சதி திட்டம் தானா? இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நல்ல வேளை நான் இப்போ அங்கே போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் மாட்டி இருந்திருப்பேன். ஆனால் நான் இப்போ என்னோட பேத்தியை காப்பாற்றுறதுக்காக தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அங்கேருந்து போயிட்டு இருக்கு. பாட்டி வந்து தன்னோட பேத்தியை காப்பாற்றுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. அதை தடுக்கிறதுக்கு அந்த சைக்கோ பயலும் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.